வணக்கம். நம்மளுடைய செகண்ட் லைவுக்கு நம்ம வந்தாச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் 3 லெசன்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 3 லெசன்ஸ்மே கொஞ்சம் பெரிய லெசன் அப்படிங்கறத நான் இங்க எனக்குள்ள சொல்லிடுறேன். தட் இஸ் என்னென்ன லெசனா இருக்கும் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. சோ என்னென்ன லெசனா இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. இஸ் மை ஏவி கிளியர்? என்னோட ஏவி கிளியரா இருந்ததுன்னா எஸ் மேம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க கமெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம். So why are you still waiting for? I know most of the students நீங்க ஸ்கூலுக்கு மூவ் அப் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நீங்க இந்த இடத்துல கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. why are you still waiting for? ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் லைனா பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஓகே, சோ இன்னைக்கு என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நீங்க லைனா வந்து இந்த இடத்துல வி பிரசன்ட் மேம் அப்படின்னு சொல்லலாம். சோ இஃப் இட் இஸ் ஏவி கிளியர், நீங்க ஏவி கிளியரா இருக்கிற பட்சத்துல எஸ் மேம் ஏவி ரொம்ப கிளியரா இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். என்னோட ஏவி கிளியரா இருந்தா பசங்களா நீங்க ஏவி இஸ் கிளியர் அப்படிங்கறத நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லலாம். சோ why are you waiting for? நானும் இங்கனக்குள்ள உங்களுக்கு ரெடியா இருக்கேன், நீங்களும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ we are all ready. சோ நம்ம லைவுக்கு போக ஆரம்பிக்கலாமா? என் ஏவி எல்லாம் நல்லா கிளியரா இருக்கா? நம்ம லைவுக்கு போக ஆரம்பிக்கலாமா? ஐநோ இன்னைக்கு நம்ம மார்னிங்ல என்ன லெசன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5, 6, 7 இததான் நான் வந்து கவர் பண்ண போறேன். இதுல இந்த 6th one கொஞ்சம் பெரிய லெசன் அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் ஈவன் தோ வேற வழியே கிடையாது, இந்த லெசனை நம்ம டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். சோ அதுக்காக இந்த லெசன்ஸ நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பசங்களா வந்தாச்சா? இஃப் யூ ஆர் அட் த லைவ் நீங்க தாராளமா இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எஸ் மேம் வி ரெடி அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. சோ ஐ எம் ஆல்சோ ஹியர் ஃபார் யூ. சோ லெட் அஸ் கோ டு த கான்செப்ட். சோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும். தட் இஸ் a நீட் கிராஷ் ஆன்லைன் தமிழ். இதுல XPL அப்படிங்கிற கோட் நீங்க யூஸ் பண்ணும்போது you will get the 10% off for the online price and offline ரெண்டுலயுமே 10% of discounts உங்களுக்கு கிடைக்குதுங்கறதையும் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறேன். அண்ட் இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைவ் ரெக்கார்டட் செஷன்ஸ், லைவ் பிளஸ் ரெக்கார்டட் செஷன்ஸ், தென் ஏஐ குரு, வீக்லி எக்ஸாம்ஸ் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு பசங்களா. சோ டெஃபினட்டா இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய ட்ரீம் ஸ்டடிய நீங்க இங்க இருந்து உங்க ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஐ ஹோப் சோ எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அஞ்சனா, ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். அப்போ இந்த இடத்துல நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் ஒன், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸுக்கு மறக்காம இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி ஏவி இஷ்யூஸ் இந்த இடத்துல தாராளமா கமெண்ட் பாக்ஸ் நீங்க வந்து தெரிக்க விடலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் நீங்க பயங்கரமா எனக்குள்ள யூஸ் பண்ணிக்கங்க. அண்ட் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றதுக்கு வச்சிருக்கேன். ஸ்கெடியூல்டு பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். சோ நம்ம நேத்து ஒரு பிளான் நான் கொடுத்திருந்தேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்ல கொடுத்திருந்தேன். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல ஒரு ப்ராப்பர் பிளானோட நான் வந்து உள்ள வந்திருக்கேன். இஃப் யூ ஆல் ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ஜாயின் டு அவர் லைவ் செஷன் அண்ட் யூஸ் த கமெண்ட் பாக்ஸ். சோ உங்களுக்கானது அண்ட் நிறைய ஒரு சர்ப்ரைஸான விஷயங்கள் சொல்றதுக்காகவும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன் பசங்களா. சோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹாவ் ஜாயின்ட். சோ இப்ப நம்ம செஷன்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்னைக்கு பார்க்க போற லெசன் என்னென்ன லெசன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ த லெசன்ஸ் ஆர் 5, 6, 7. இந்த 3 லெசனை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு போக்கஸ் பண்ண போறேன். சரியா பசங்களா? சோ ப்ளீஸ் யூஸ் த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு, என்னென்ன வேணும், பிளஸ் உங்களோட குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற டவுட் எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி தெரிக்க விடலாம். ஓகேவா? நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ இந்த இடத்துல நான் கொண்டு வந்திருக்கிறது 3 லெசன்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். that 3 lessons are 5, 6, 7. yeah 5, 6, 7 3 lessons நம்ம இங்கனக்குள்ள படிக்க போறோம். சோ 3 lessonsங்கும் போது 5, 6, 7 என்னென்ன லெசன் யாராவது கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க பாப்போம். 5, 6, 7 என்னென்ன லெசன்ஸா இருக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்,
ray optics, wave optics. இந்த optics அப்படிங்கிற லெசன் பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கிடையாது. CBSE இருந்தாலும் சரி, நீட் என்ட்ரன்ஸா இருந்தாலும் சரி, இல்ல JEE என்ட்ரன்ஸா இருந்தாலும் சரி, அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்து உட்கார வச்சிடறாங்க எப்பவுமே. டேய் இந்தா உனக்கு ஒரு ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தாச்சு, நீ உட்காந்துக்கோ, எப்ப பாரு நீ கொஸ்டின் எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கான்டென்ட் நிறைய இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ அப்படி கான்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டாபிக்ல கூட நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரொம்ப தேடி எடுத்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினா டாப் 20 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நான் எனக்குள்ள தூக்கிட்டு வந்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்கறத நம்ம இங்கனக்குள்ள பார்த்தலாம். If you are all ready, please use the comment box and say yes ma'am, we are ready. Okay. Let us go to the first question. This is the most repeated question, that is the Maxwell's equations in the integral form. So integral formula Maxwell's equations சொல்லிருப்பாங்க. So 4 set of equations உங்களுக்கு இருக்கும். அந்த 4 set of equations definitely நீங்க யூஸ் பண்ணி அந்த இடத்துல explain பண்ணனும். So let us go to the 4 equations. Then write the short notes on the microwave, X-ray, radio wave and visible spectrum மட்டும் தான் நான் எழுதி இருக்கேன். But இந்த இடத்துல the most repeated point is what அப்படினு பாத்தீங்கன்னா you can go for the 7. So 7 waves. Yes, Sadik Singh. Hi, Kanna. Welcome to the session. So 7 waves. நம்மகிட்ட கொஸ்டின்ல 7 வேவ்ஸ்க்கு அவங்க கொஸ்டின் கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ 7 வேவ்ஸ்க்குமே அவங்க கொஸ்டின் கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ரெடியா இருங்க. அந்த 7 வேவ்ஸ்க்குமே நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் நான் இங்க எனக்குள்ள சொல்லிடுறேன். நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் தட் இஸ் a frequency, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேவ் லென்த், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து யூசஸ். சோ இது எல்லாமே இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ல படிச்சுட்டு போகணும். சரிங்களா? Yes, almost Sadik Singh. Yes, Kanna. So இந்த questions எல்லாம் படிக்காம எக்ஸாம் ஹால்குள்ள போக கூடாது. இதுதான் நம்ம டார்கெட். இத படிச்சு கம்பல்சரி இத எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போகணும். அண்ட் ஆல்சோ நான் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்ன மாதிரி இந்த questions 5 மார்க்கா தான் வருங்கிறது கிடையாது. இது ரிலேட்டட்ல ப்ராப்ளம்ஸும் எடுத்து அவங்க நமக்கு கேக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ we have to be highly conscious on that. சரியா பசங்களா? இப்ப கிளியரா இருக்கா? சோ செகண்ட் ஒன் மேக்ஸ்வெல்ஸ் ஓட மாடிஃபிகேஷன். சோ இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கேக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ மேக்ஸ்வெல்ஸ் ஓட மாடிஃபிகேஷன் சொல்லு, மேக்ஸ்வெல்ஸ் ஓட மாடிஃபிகேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி மேக்ஸ்வெல்ஸ் ஓட மாடிஃபிகேஷன் நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க. சோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொல்லவே வேணாம். ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்ட்ல கூட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டினா இருக்கிற பட்சத்துல நீங்க இத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே மேம், இத மட்டும் தான் படிக்க போறேன், தாராளமா இதையும் படிச்சிருங்க. பிளஸ் ஒரு 2 லெசன்ஸ் டார்கெட் வச்சு படிக்க ஆரம்பிங்க. சப்போஸ் எக்ஸாம்க்கு வந்து உங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா இனி வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு இப்பவே ஸ்கெடியூல் பண்ணிருக்கேன்னா சோ இட் வில் பி வெரி பெட்டர். நோ. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல என்ன இருக்குன்னே தெரியல. எப்ப பாரு இது ரிப்பீட்டட்லயே இருக்கு. நானும் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட்லயே இருக்கு. சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சின்ன லெசனா இருந்தாலுமே அதுல ஒவ்வொரு பேஜஸ்லயுமே அவங்க ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே வராங்க. அத நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, மிரர் ஈக்குவேஷன் ஃபார் த லேட்டரல் மேக்னிபிகேஷன். சோ மிரர் ஈக்குவேஷன் அண்ட் லேட்டரல் மேக்னிபிகேஷன் ரிப்பீட் ஆகுறது. இந்த ஃபேசஸ் மெத்தட் மோஸ்ட் ரிப்பீட் நான் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தது. மேபி நீங்களும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்திருந்திருக்கலாம். கண்ணா ஹாய் தனு, ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். ஓகே, இந்த ஃபேசு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ஹைலி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கக்கூடிய செப்பரேட் கொஸ்டின் பேப்பர்ல குவார்டர்லில நமக்கு வந்து குவார்டர்லி சிலபஸ் கவர் பண்ண இடத்துல இருந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. செகண்ட் மிட் டர்ம்ல எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள வந்திருக்கு. சோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு கம்பல்சரி இந்த ஃபேசு மெத்தட் படிச்சிருங்க. அண்ட் இங்கனக்குள்ள பாருங்க, இங்கதான் நீங்க ட்விஸ்ட் கவனிக்க போறீங்க. ஆக்சுவலி என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் ஆர் ஸ்னெல்ஸ் விண்டோன்னு போட்டிருக்கேன்.
ஆக்சுவலி இது ஒரு அப்ளிகேஷன். யாரோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன். சோ ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷன் அப்படிங்கறத நம்ம அலைன் பண்ணிக்கலாம். சோ அப்போ இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷனோட அப்ளிகேஷனா அப்ப இவ இது மட்டும் தான் கேட்பானா அந்த இடத்துலதான் நம்மள குழப்பறாங்க. எப்படி நான் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட்னு நான் இதை படிச்சுட்டு போனேன்னா எப்ப ரேடியஸ் இலுமினேஷன் அப்ளிகேஷன்ல தானே வருது. அந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும் எப்படி படிச்சுட்டு வர்றீங்க? அதுல இன்னும் 4-5 அப்ளிகேஷன்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மிராஜ் எல்லாம் ஒரு அப்ளிகேஷனா எனக்கு உள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ திஸ் இஸ் அப்ளிகேஷன். 4 அப்ளிகேஷனுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்ல. ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஏசி ஃபுல்லா படிக்க போறீங்க கண்ணா. ரிவைஸ் அடுத்து நீ எடுத்தேன்னா ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் அப்படிங்கிற அளவுக்கு படிச்சிடணும், சரிங்களா? பட் மார்க்கும் இந்த 2 லெசனை மட்டும்தான் நீங்க கம்ப்ளீட்டா படிக்கிறனால கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதையும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். லென்ஸ் மேக்கப் ஃபார்முலாலாம் யாருக்காகவுமே நம்ம விட்டு கொடுக்க முடியாது. சோ கண்டிப்பா இதை நம்ம படிச்சே ஆகணும். சோ அதுக்கு அடுத்து பாருங்க ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். சோ அந்த கொஸ்டினும் கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும். தென் டிஸ்பர்ஷன். சோ டிஸ்பர்ஷன் அப்படிங்கறதையும் தாண்டி என்ன நீங்க ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ற பொசிஷன் வந்து பிரிசம். சோ பிரிசம்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். மேபி நோ எமர்ஜென்ஸ் கேட்ட பேஸ் பண்ண கொஸ்டினா இருக்கலாம், டிஸ்பர்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டினா இருக்கலாம், இல்லனா ப்ராப்ளம் கேட்கலாம். சோ பிரிசம்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க கண்ணா. சோ டோன்ட் வெயிட் ஃபார் இட், நமக்கு கொஸ்டின் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. சோ பிரிசம்ல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உள்ள வந்தே தீரும். சோ நெக்ஸ்ட் ஒனுக்கு நான் மூவ் பண்றேன். ஹியூஜென்ஸ். ஹியூஜென்ஸ்ல நான் வெறும் ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கேன். பட் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ ரிப்பீட்டட். சோ ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். சோ ரிஃப்ராக்ஷன் அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தெரியல. நீ ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கோ, நான் ரிஃப்ராக்ஷன். நீ ரிஃப்ராக்ஷன் எடுத்துக்கோ, நான் ரிஃப்ளெக்ஷன். மாத்தி 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 நம்ம கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. தென் YDSC யாருக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாது. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வந்தே தீரும். YDSCல ப்ராப்ளம்ஸையும் சேர்த்து பாக்குறவங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்கு. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கூட டார்கெட் அலைன் பண்ணி இருக்கீங்க. ஓகே, சோ சூப்பர் கண்ணா. அந்த டார்கெட் ரீச் பண்றோமான்னு பாத்திரலாம். ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சோ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மட்டும் இல்லாம அந்த ஸ்கோப்ஸ்ல இருந்தே ஒரு கொஸ்டின் வரும். சோ அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாவும் இருக்கும், ரிசால்விங் பவராவும் இருக்கும், அஸ்ட்ரானமிக்கல். மேம் இதுக்கு நீங்க ஸ்கோப்ஸ் எல்லாமே படிச்சிடுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். வேற வழி இல்ல, ஸ்கோப்ஸ்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. சோ அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு கொஸ்டின் மாத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால இந்த கொஸ்டினை நான் எனக்குள்ள கொண்டு வந்துட்டேன். சோ ஐ டுக் த டாப் 20 ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ இதுல கொஞ்சம் கான்சியஸா பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்க ஹைலி கவர் பண்ணிருக்காங்க. சோ அதுல நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணது வந்து இந்த ஸ்கோப்ஸ். ஓகேங்களா, அதாவது மைக்ரோஸ்கோப்ஸ், ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்குள்ள நான் கவர் அப் பண்ணிருக்கேன். சோ செகண்ட் ஒன் இஸ் அ பிரிசம். பிரிசம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரிசம் பிரிசம் பிரிசம்னு சொல்லி அவங்க மூவ் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதனால கொஞ்சம் கான்சியஸா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ சான்ஸே இல்ல, இதுக்கெல்லாம் சாய்ஸே கொடுக்காத. மேம் ஒரு 15 படிச்சுக்கவா, தயவு செஞ்சு 20 படி. மேம் உங்களுக்காக இல்லைன்னா எனக்காக ஒரு 18 படிச்சுக்கவா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. 20 அவுட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் இதுல நீ படிச்சே ஆகணும். மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸ்கோப்ஸ் நல்லாவே இருக்காதா? என்ன பண்றது, கொஞ்சம் ஏதாவது என்ன பண்றது, ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்ணா, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், டயக்ராம், அட்லீஸ்ட் மேக்னிபிகேஷன் ஈக்குவேஷனாவது உள்ள ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஐ திங்க் சோ இட் வில் பி வெரி பெட்டர். சோ நல்ல பெட்டரா போறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஓ, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க போறீங்க. சூப்பர் 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 கண்ணா. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கொஞ்சம் தியரிட்டிக்கலும் வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு நான் வேகமா பினிஷ் பண்றதுக்காக சம் ஷார்ட் பாயிண்ட் எல்லாம் வச்சிருப்பேன். சோ நீங்க என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். தியரிட்டிக்கல் பாராமீட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். மேத்தமெட்டிக்கலுக்கு தட் வில் பி வெரி வெரி ஓகே. அதை நான் டேம் அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும். சரியா கண்ணா? சூப்பர். சோ அப்ப டாப் 20 கொஸ்டின்ஸ் எந்த இடத்துலயும் சாய்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்ற 20 கொஸ்டின்ஸ் எதுக்காகவும் இதுல ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னு கூட விட்டுட்டு
விட்டுட்டு போகாத அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்றேன். ஓகே, இப்போ இங்க இருந்து நம்ம ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. நான் அப்படியே மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய செஷனை நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ புக் இன்சைட் 5 மார்க்ஸ் ரேர்மா, very very rare cases. book inside 5 marks na avanga direct 5 marks la kai வைக்க மாட்டாங்க. instead of that என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 1 marks ஆவும் ஒரு 2 mark ஆவும் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. சோ அவங்க 5 marks கை வைக்கிறாங்கன்னா direct 5 marks book inside கை வைக்கவே மாட்டாங்க. அப்படியும் தாண்டி ஒரு கை வைக்கிறாங்கன்னா நம்ம அதுக்கு ஜெனரலா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்ங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய குவார்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். 5 மார்க் ஒரு 5 மார்க் ரிப்பீட்டடா புக் இன்சைட்ல இருந்து வந்துட்டே இருக்குன்னா அந்த 5 மார்க் கம்பல்சரி ஃபைனல்ல இருக்கும். அதர்வைஸ் திஸ் இஸ் a very very rare case. அவ்வளவு சீக்கிரம் புக் இன்சைட் டைரக்ட் 5 மார்க் வராது. பட் அந்த 5 மார்க்ஸ் ஸ்பிளிட் பண்ணி 1 மார்க் அண்ட் 2 மார்க் சம்டைம்ஸ் 3 மார்க்ல கனெக்ட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா அது உள்ள வந்தே தீரும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ 80 பிளஸ் எடுக்கலாம், ஆனா 95 பிளஸ் எடுக்க கூடாது. இதுதான் டார்கெட்டா வச்சு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. சரிங்க தனு, இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப கிளியரா இருக்கா கண்ணா? சோ கொஸ்டின் செஷன்ஸ் போலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் த நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் again and again repeat ஆகக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஓட நான் இங்கனக்குள்ள வந்திருக்கேன். சோ again and again repeat ஆகக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நம்ம வர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் கூட சேர்ந்து கொஞ்சம் ஃபார்முலாஸும் எழுதுங்க, வர்க்கும் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நீங்க வேகமா போடலனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு வர்க் பண்ணுங்க, ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணுங்க. இட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் பசங்களா. சோ லெட் அஸ் கோ டு த கான்செப்ட். சோ கான்செப்ட்ல நமக்கு இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. It is a LC circuit. ஓகே, இண்டக்டன்ஸ் எனக்கு இங்க கொடுத்திருக்காங்க, கெபாசிட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த வேவ் லென்த் அப்படின்னு எனக்கு கேட்டிருக்காங்க. சோ திஸ் இஸ் a question. கடகடன்னு நீங்க ஃபார்முலாவெல்லாம் சொல்லி ஆன்சரிங் எனக்குள்ள ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் கிவன் எடுத்து எழுதிக்கிறேன். L is equal to 1 into 10 power minus 6 Henry. C is equal to 1 into 10 power minus 6 Henry. So lambda என்னன்னு கேட்டிருக்காங்க. So இது AC lesson LC வந்ததுமே எனக்கு தெரியுது. So simple I'm going to the formula of F is equal to 1 divided by 2 pi root of LC அப்படிங்கிற மாதிரி நம்ம அலைன் பண்றோம். ஓகேங்களா? ஓகேங்களா? So அப்ப இது வரைக்கும் நம்ம அலைன் பண்ணிடுறோம். So yes, if you are always ended with 99, that 1 mark எங்க போகுதுன்னு பார்க்கணும். MCQsல போச்சுனா you have to focus on the MCQ. 2 mark 3 marksல போச்சுனா you have to focus on the 2 marks 3 marks. ஓகேங்களா கண்ணா? So up to 99 அப்படியே நெருக்கிடலாம். கொஞ்சம் கான்ஷியஸா இன்னும் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணா, MCQs 2 marks and 3 marks செஷன்ஸ்ல அட்டென்ட் பண்ணாவே that will be highly better. Okay? So frequency ஓட formula wavelength connect பண்றது C by lambda. So நான் என்ன பண்றேன், lambda is equal to C by F. So இந்த frequency value கொண்டு வந்து நான் இங்க substitute பண்றேன். அப்ப lambda is equal to C divided by 1 by 2 pi root of LC. So lambda is equal to, this C is a speed of light, 2 pi root of LC. So this C is a capacitance. ஓகேங்களா? So this C is a capacitance. So this C is a speed of light. ரெண்டுக்கும் உங்களுக்கு difference தெளிவா தெரியட்டும். Yes கண்ணா. So highly conscious problem, SI units plus MCQ நிறைய concentrate பண்ணீங்கன்னா definitely you will get everything. Okay? சோ அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. நான் இங்கனக்குள்ள வேல்யூஸ் எழுதிட்டேன். சோ எழுதிட்டு இங்கனக்குள்ள ஃபார்முலாவையும் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நான் கான்செப்ட்ஸ்குள்ள மூவ் அப் பண்ண போறேன். சோ அப்ப இங்கனக்குள்ள வேவ் லென்த்தோட வேல்யூ நான் எழுதிடுறேன். சோ lambda is equal to C speed of light is 3 into 10 power 8. ஒரு 2 இருந்தது, ஒரு pi 3.14 இருந்தது. root of L ஓட வேல்யூ 1 into 10 power minus 6, C ஓட வேல்யூ 1 into 10 power minus 6. Okay, 3 2s are 6 எடுத்துக்கலாம். So 6 into 3.14 into 10 power positive 8. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1
ரூட் குள்ள 10 பவர் மைனஸ் 12 இருக்கும். பாதி தான் 10 பவர் மைனஸ் 12 இருந்து பாதி தான் வெளியில வரும். 10 பவர்ல எப்பவுமே பாதி தான் வெளியில வரும். சோ தட் இஸ் த ரூட் ஆஃப் 10 பவர் மைனஸ் 12 இருக்கும். வெளியில வரும்போது 10 பவர் மைனஸ் 6 எனக்கு வந்துடும். அவ்வளவுதான். இனி இது மூணையும் மல்டிப்ளை பண்ணா we will get the value. So 3146. So 6 4s are 24. Carry 2. That is a 8. Therefore 18.84. 18.84 into 10 power positive 2 meter is the answer. So இதுதான் நம்மளுடைய questionக்கான answer பசங்களா. So if you know please இந்த இடத்துல comment boxல answer try பண்ணுங்க. So frequency-ய டைரக்டா கண்டுபிடிக்கிறத நான் இங்கனக்குள்ள சொல்லியிருக்கேன். If you have whatever be the doubt இந்த இடத்துல தாராளமா நீங்க ஹைலைட் பண்ணி சொல்லலாம். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு போலாம். as usual நம்மளோட சைக்காலஜிக்கல் பிளே நடக்குது அந்த இடத்துல. இவ்ளோ பெரிய கொஸ்டினா. சோ இங்கதான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். ஈஸியஸ்ட் பாராமீட்டர் கூட இந்த கொஸ்டின்ஸ்ல கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னங்கறத நான் சொல்றேன். Listen here. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை எக்ஸ் டைரக்ஷன்ல அனுப்புறாங்க. நல்லா பாருங்க. ஒரு வேவை எக்ஸ் டைரக்ஷன்ல அனுப்புறாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் நம்ம அலைன் பண்ணிடுறோம். ஓகே. ஃபார்முலாஸ் வேற ஒண்ணும் இல்ல கண்ணா. ஒரு 10 ப்ராப்ளம் பெர் லெசனுக்கு போட்டு பாத்தீங்கன்னாவே ஃபார்முலா ஃப்ரீக்வெண்டா வந்துரும். அது எடுக்கிறதுக்கு இனிஷியலா தான் இருக்கும். இது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான். பிராக்டிஸ்ல தான் கண்ணா கொண்டு வர முடியும். வேற மாதிரி டைரக்டா இந்த ஃபார்முலாவை பிக் பண்ணுன்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் ஹெல்ப் பண்ணும் ப்ராப்ளம்ஸ்ல. அது பிராக்டிஸ். கரெக்டான ஃபார்முலாவை சூஸ் பண்றதை விட அந்த கான்செப்டுக்கு ஏத்த ஃபார்முலா என்னென்னு நம்ம ரிமைண்ட் பண்றதுக்கு பிராக்டிஸ் மட்டும் தான் வேணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல மூவ் பண்ணலாம். சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. தென் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்காங்க பாருங்க. the magnetic field oscillates with the frequency. so that frequency is a 10 power 10 hertz எனக்கு ஒர்க் ஆகுது. then magnetic field ஓட amplitude எனக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. so that is a b0 10 power minus 5 teslas எனக்கு இருக்கு. அது எனக்கு y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. சோ क्वेश्चनல கேக்குறது என்னன்னா wavelength கேட்டிருக்காங்க and also write the expression for electric field அப்படிங்கறத எனக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்க போறேன். எஸ் that is very good idea தானோ. we can use the formula sheet also again and again நம்ம எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. என்னுடைய பர்டிகுலர் கான்செப்ட நான் இங்கனக்குள்ள அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். First I am going to calculate the electric field and wavelength. Wavelength ஓட wavelength தெரியும். F is equal to C divided by lambda. So I chose F is equal to C divided by lambda. So lambda is equal to C by F. C is a 3 into 10 power 8 and frequency is a 10 power 10. Therefore 3 into 10 power 8 into 10 power minus 10. So therefore wavelength is 3 into 10 power minus 2 meter is the answer. So first நான் wavelength கண்டுபிடிச்சிட்டேன் questionல. அடுத்து கண்டினியூஸா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ இந்த இடத்துல நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் எனக்கு கேட்டிருக்காங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னு தெரியணும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் E is equal to E0 sin kx minus omega t. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன். ஒரு வேவ் ஈக்குவேஷனாவே நீங்க இப்படிதான் எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இங்கனக்குள்ள வரும். நீங்க எப்படி kx னு போட்டீங்க, ஏன் ky போடல, ஏன் kz போடலன்னு கேட்டீங்கன்னா நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, x ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னா வேவ்ல எந்த இடத்துல எக்ஸ்னு சொல்லுவீங்க, இந்த இடத்துலதான் வேவ்ல எக்ஸ்னு சொல்லுவீங்க. அப்ப நான் வந்து என்னென்ன கண்டுபிடிக்கணும், அடுத்து நான் கே கண்டுபிடிக்கணும். சோ டு ஃபைண்ட் கே. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றதுக்கு கே கால்குலேட் பண்ண போறோம். சோ கே இஸ் ஈக்குவல் டு 2 பை பை லாம்டா. கே இஸ் ஈக்குவல் டு 2 into
3.14 divided by lambda value 3 into 10 power minus 2 எனக்கு கிடைக்குது. So அப்ப இந்த இடத்துல minus 2 மேல போகும்போது plus 2 மாறிரும். So 6.28 into 10 power plus 2 divided by 3. அப்ப 628 divided by 3 அப்படிங்கிற values எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை நான் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், இங்கனக்குள்ள நம்ம தாராளமா கேன்சல் பண்ணிக்கலாம். So cancel பண்ணோம்னா we will get the 209. So இதுதான் k ஓட value. k value கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல k value find பண்ணிட்டேன். இப்போ e naught ஓட value find பண்ண போறேன். So e naught ஓட value that is a speed of light ஓட ratio. So to find e naught na என்ன, maximum electric field, amplitude of electric field, highest electric field, என்ன வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா கண்ணா? Hi Arjun, welcome to the class ma. So c is equal to e naught divided by b naught. Therefore e naught is equal to c into b naught. E naught is equal to c value 3 into 10 power 8 and magnetic field value நம்ம செக் பண்றோம், that is 10 power minus 5 எனக்கு சொல்லிருக்காங்க. So E naught ஓட value 3 into 10 power 3 Newton per coulomb. So maximum electric field calculate பண்ணியாச்சு. K ஓட value calculate பண்ணியாச்சு, maximum electric field calculate பண்ணியாச்சு. So continuous அடுத்து ஒமேகா calculate பண்ணணும். So ஒமேகா calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிங்க. So ஒமேகாவை நம்ம calculate பண்ணணும். So let us go to find omega. So ஒமேகாவை நான் calculate பண்றேன். Omega is equal to 2 pi f. So omega is equal to 2 into 3.14 into frequency ஓட value questionல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, நமக்கு 10 power 10 கொடுத்திருந்தாங்க. So omega is equal to 6.28 into 10 power 10. இதுதான் என்னுடைய omega value. சரியா பசங்களா? Exactly right. So E ஓட value சூப்பரா சொல்லிட்டீங்க தானோ? யா சாதி 2 pi f is the right answer. அப்ப இது எல்லாத்தையும் போட்டு ஈக்குவேஷன் எழுதிரலாமா? So E electric field என்ன டைரக்ஷன்ல வர்க் ஆகும் செக் பண்ணிரலாமா? So இந்த இடத்துல electromagnetic wave x direction, magnetic field y direction. அப்ப electric field என்ன டைரக்ஷனா இருக்கும் பசங்களா சொல்லுங்க? மூணு பேரும் perpendicular to each other. Wave x direction, magnetic field y direction. அப்ப electric field என்ன டைரக்ஷனா இருக்கும் பசங்களா? இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கலாம். electric field என்ன டைரக்ஷனா இருக்கும்? I am waiting for your reply. சொல்லுங்க பாப்போம். electric field என்ன டைரக்ஷனா இருக்க சான்சஸ் இருக்கு? கால்குலேஷன்லாம் போட்டீங்க, இதையும் சொல்லுங்களேன். மூணு பேரும் perpendicular to each other. electromagnetic wave already x direction தூக்கிட்டு போயிடுச்சு, magnetic field y direction தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப electric field என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? perpendicular to each other. அப்படின்னா electric field will be very good z direction. அவ்வளவுதான், z direction. இப்போ ஃபார்முலா E naught ஓட வேல்யூ எழுதணும். E naught ஓட வேல்யூ நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ. So 3 into 10 power 3 ஒரு சைன் பக்கத்துல எழுதிரலாம். K ஓட வேல்யூ எழுதணும் because of kx, that is a 209x minus omega. omega ஓட வேல்யூ is 6.28 into 10 power positive 10 of t அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. சரிங்களா? இவ்வளோதான் ஈக்குவேஷன். ஒரு பர்ஃபெக்ட் ஈக்குவேஷனை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வந்தாச்சு. வெரி குட். ஹாய் கண்ணா குமார், வெல்கம் டு த கிளாஸ் டேமா. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் அப் பண்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. எங்கூட சேர்ந்து எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணணும். சரிங்களா? சோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரெண்டு கொடுத்திருக்காங்க. சோ பெர்மியபிலிட்டி அப்படின்னா அதை நான் மியூ ஆர்னு சொல்லுவேன். பெர்மிட்டிவிட்டினா எப்சிலான் ஆர். மியூ ஆர் இஸ் 1, எப்சிலான் ஆர் இஸ் 2.25. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். So speed of electromagnetic wave. Electromagnetic wave lesson teach பண்ணும்போது இத ரிலேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நான் சொல்லி இருந்தேன். அதாவது கொஸ்டின்லயே கேட்பாங்க,
mu r கொடுத்துருவாங்க, epsilon r கொடுத்துருவாங்க, ஸ்பீடு தான் கேட்பாங்க நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்ப இது நீங்க சப்போஸ் அங்க பார்க்கலன்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஃபார்முலா பெருசா வேற ஒன்னும் கிடையாது. the speed is equal to speed of light divided by root of mu r epsilon r. so இந்த velocity related formula கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். சரிங்களா? நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன், நீ அட்லீஸ்ட் எனக்காக கால்குலேஷன் ஆவது போடலாம். சோ போட்டு சொல்லுங்க பாப்போம் பசங்களா. I am waiting for your replies. so velocity is equal to 3 into 10 power 8 divided by root of mu r is 1 and epsilon r is 2.25. கடகடான்னு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நான் உங்க ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ 3 into 10 power 8 இங்க எனக்குள்ள 2.25 நான் ஏன் கன்வீனியன்ட்டுக்கு 225 into 10 power minus 2 அப்படின்னு எழுதிட்டேன். ரூட்ல 10 பவர் ஈவனா தான் இருக்கணும். ஈவனா இருந்தா பாதியா வெளியில எடுத்துக்கலாம்னு நான் இப்பதான் இன்னொரு தடவை சொல்லிட்டு வந்தேன். So now velocity 3 into 10 power 8 divided by 225 root எடுத்தோம்னா 15. so 15 into இந்த 10 power minus 2 பாதி வேல்யூ எடுத்தீங்கன்னா 10 power minus 1. very good சாதிக், சூப்பர் கண்ணா. so சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு. so 3 into 10 power 8 divided by நீங்க இந்த இடத்துல 1.5 னு வெச்சுக்கலாம். so cancel பண்ணீங்கன்னா the final answer v is equal to 2 into 10 power 8 meter per second. that is the right answer. very good. பக்கா ஆன்சரை இந்த இடத்துல கொண்டு வந்தாச்சு. சூப்பர் சூப்பர். எல்லாருமே ஆன்சர் சொல்லுங்க. வெரி குட் தானு, வெரி குட் வெரி குட். சோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானுமே ஆன்சர் போட்டிருக்கேன். சோ என் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. சூப்பர் கண்ணா, both of you சூப்பர். நெக்ஸ்ட் இந்த ஆப்டிக்ஸ் வந்துட்டாவே நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கணும். எதனால? ஃபர்ஸ்ட் ஒன் சைன் கன்வென்ஷன்ஸ், செகண்ட் ஒன் அது லென்ஸா மிரராங்கிறதுல ஃபார்முலா அலைன்மெண்ட். சோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we have to be highly conscious. சோ highly conscious-ஆ நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். So let us go and read the question. நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க, அத கான்வெக்ஸ் லென்ஸ்ல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதோட ஃபோக்கல் லென்த் எனக்கு சொல்லிட்டாங்க 20 centimeter. so focal length for convex lens is plus 20 centimeter. so question padi object distance if the image obtained is magnified 4 times. so எத்தனை டைம்ஸ் வந்து எங்களுக்கு எஸ் ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வருதே, அச்சோ அச்சோ இல்லையா? சோ அந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்க போட்டீங்கன்னா தான் சொல்றேன்ல, கூடவே நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். சோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸை விட எனக்கு 4 டைம்ஸ் இருக்கு. அததான் இங்க சொல்லிருக்காங்க. இஃப் த இமேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் மேக்னிஃபைடு 4 டைம்ஸ். சாரி, இமேஜ் டிஸ்டன்ஸ் எனக்கு 4 டைம்ஸ் இருக்கு. எத்தனை டைம்ஸ் மேக்னிஃபை பண்றாங்க? 4 டைம்ஸ் தான் எனக்கு மேக்னிஃபை பண்றாங்க. இங்க கிவனுக்கு நீ வெயிட் பண்ணேன்னா உனக்கு இங்கனக்குள்ள நான் கிவன் சொல்லிடுறேன். சோ the image distance is 4 times of the object distance நான் சொல்லிட்டேன். அப்ப find the object distance அதுதான் நமக்கு கொஸ்டின் இல்லைங்களா? சோ find the object distance. அப்ப object distance இந்த இடத்துல நம்ம அலைன் பண்றோம். u is equal to what அப்படின்னு சொல்லி நம்ம அலைன் பண்ணிடலாம். சோ இப்போ இங்கனக்குள்ள நம்ம அப்படியே கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரியல் ஆப்ஜெக்டா விர்ச்சுவலான்னு தெரியாது. சோ நான் என்ன பண்றேன், சோ ரியலா இருந்தா என்ன நடக்கும், விர்ச்சுவலா இருந்தா என்ன நடக்கும்ங்கறத பேப்பர் எழுதி வச்சுட்டு வந்தேன்னா அவங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துட்டு அவங்க மார்க் போடுற போறாங்க. சோ அப்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் இஃப் இட் இஸ் a ரியல் ஆப்ஜெக்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன். அப்போ v வந்து -4 times of u-வா கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா that is a v by u. அதையும் தேவைக்கு எடுத்துக்கலாம். சோ now நம்ம என்ன பண்ண போறோம், சோ 1 divided by the focal length is equal to 1 by v minus 1 by u. டிவிஷன். சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க மேக்னிஃபிகேஷன் தான் 4 டைம்ஸ்னு உங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. சோ இத தான் நீங்க 4னு மாத்தி இருப்பீங்க. அப்ப u நெக்ஸ்ட் சைடு வரும். இதே தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் வேர்டிங்ஸ்ல இருந்தும் சொல்லி எழுதிட்டேன், நீங்க ஃபார்முலால இருந்தும் எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ 1 divided by the focal length is a 20.
is equal to 1 divided by minus 4u minus 1 by u. அவ்வளவுதான் பசங்களா. எனக்கு ஆன்சர் போட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். ரே ஆப்டிக்ஸ்னதும் ஓடிடக்கூடாது. எனக்கு ஆன்சர் போட்டு சொல்லுங்க. So 1 by 20 is equal to minus யூவை கூட நீ காமனா வெளியில எடுத்துக்கோ. எனக்கு யூ ஒரு பிரச்சனையா தெரியுது மேம், என்னால யூவை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி இருக்கிறவங்க யூவை கூட காமனா வெளியில எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ நான் என்ன பண்ணிடுறேன், 1 by யூவை காமனா வெளியில எடுத்துறேன். மைனஸ் 1 by 4 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். சோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறவங்க கூட தாராளமா எல்சிஎம் எடுக்கலாம். தட் இஸ் 1 by u of minus 1 minus 4 divided by 4. அவ்வளவுதான். சோ -5 அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். சோ எல்லாத்தையுமே கரெக்டா அப்ளை பண்ணிட்டே வந்துட்டோமாங்கிறத சைன் கன்வென்ஷன் வச்சுதான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஆன்சர் வந்தாதான் தெரியும். சோ 1 by 20 is equal to minus 5 divided by 4u. u தான் வேணும். Let us do the cross multiplication. 4u is equal to minus 100. So u is equal to answer minus 25 centimeter. u is equal to 15 centimeter. கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்றேன். எப்படி மேம் அதுவும் கரெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, that is for the virtual. virtualக்கு உங்களுக்கு 15 centimeter தான் வருங்கிறதையும் நான் ஹைலைட் பண்றேன். சரிங்களா? இப்போ நான் போட்டிருக்கிற ரியலுக்கு v யோட வேல்யூ minus 4u கன்சிடர் பண்ணிருக்கேன். பட் இப்ப உங்களுக்கு விர்ச்சுவலுக்கு போனீங்கன்னா, விர்ச்சுவலுக்கு அந்த v யோட வேல்யூ plus 4u கன்சிடர் பண்ணிக்கணும். அப்பதானும் your answer is very correct கண்ணா. But you have to mention it is for the virtual. So let us go to the formula. 1 by f is equal to 1 by v minus 1 by u. 1 by 20 is equal to 1 by positive 4u minus 1 by u. So இத cross multiply பண்ணீங்கன்னா 4u is equal to 60 centimeter அப்படிங்கிறது minus 16 கிடைக்கும். So u is equal to minus 15 centimeter is the answer. அவ்வளவுதான். So sign conventions மட்டும் ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். sign final answer மட்டும் செக் பண்ணிக்கணும். yes yes Danu, that is the right answer கண்ணா. சூப்பர் சூப்பர். தமிழ் செல்வி ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன் டாமா. ஓகேங்களா? சோ பக்காவா அலைன் பண்ணியாச்சா? சோ பக்காவா நீங்க அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் கண்டினியூஸா நான் நெக்ஸ்ட் லெசனுக்கு உங்களுக்கு நான் மூவ் அப் பண்றேன். சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு மூவ் அப் பண்றேன். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பவர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. சோ பவர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மியூ ஆர் என், என்ன வேணாலும் சொல்லலாம். புக்ல நமக்கு என் தான் கொடுத்திருப்பாங்க. சோ தட் இஸ் 1.5. அண்ட் நெக்ஸ்ட் கண்டினியூஸா என்ன கேட்டிருக்காங்கன்னா பவர். சோ பவர் எனக்கு கொடுத்திருக்காங்க. சோ பவர் இஸ் அ பவர் ஆஃப் லென்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ அதனால இந்த இடத்துல நான் பவர் ஆஃப் லென்ஸ்ங்கிறத சேர்த்து டினோட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் அ 5 diopter. இப்போ that lens is immersed in liquid. அந்த லென்ஸை தூக்கி தண்ணிக்குள்ள வச்சிடுறோம். ஓகே, the power of the liquid. தண்ணிக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தெரியல. ஓகே, அவங்க கேக்குறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த லிக்விட் என்னங்கறத கேட்டிருக்காங்க. சோ பவர் ஆஃப் லிக்விட் பிகம்ஸ் as the 1 by focal length மாறி இருக்கு. அவ்வளவுதான். சோ 1 by focal length மாறி இருக்கு அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு கிளியரா அலைன் பண்ணி சொல்லிடுறேன். சோ 100 சென்டிமீட்டர்னு வேற எல்லாம் டினோட் பண்ணிருக்கு, அதெல்லாம் வேற நம்ம இந்த இடத்துல அலைன் பண்ணுவோம். சோ இந்த கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ கண்டிப்பா ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ்ல இருந்து இந்த கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. எனக்கு தேவையான பாராமீட்டர்ஸ் நான் அப்ளை பண்றேன். சோ the power of the lens is equal to refractive index of the lens divided by refractive index of the medium.
minus 1 of 1 divided by R1 minus 1 divided by R2. எடுத்து எழுதிட்டேன். சரியா பசங்களா? எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த R1 R2 வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். Let it be. Power of lens is என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 5 diopter அப்படின்னு தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. So 5 ஓட வேல்யூவை எடுத்து எழுதிரலாம். So 5 is equal to refractive index of the lens is 1.5. refractive index of the medium நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல refractive index of the medium நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். So என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. refractive index 1.5 நம்ம அப்ளை பண்ணி எழுதியாச்சு கரெக்ட்டுங்களா? So refractive index 1.5 நம்ம எழுதிட்டோம். So வேற என்னென்ன parameters எழுதணும் வந்து இந்த இடத்துல சொல்லலாம். R1 R2 மட்டும் நம்ம கிட்ட கொடுக்கல. So அதனால R1 R2 மட்டும் நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன், let it be ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். R1 R2 எனக்கு இப்போதைக்கு வேணாம்ப்பா. So let it be இருக்கட்டும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல கலைன் பண்ணிட்டேன். So இப்போ நீங்க தான் எனக்கு இந்த இடத்துல சொல்ல போறீங்க. So பவர் எனக்கு பவர் வேல்யூ வந்துருச்சு, focal length வேல்யூ வந்துருச்சு. So இங்கனக்குள்ள simplify பண்ண ஆரம்பிக்கலாம். So that is a glass divided by medium minus 1 is a formula. So formula lens makers la na apply பண்றேன். So lens makers la apply பண்ணும்போது formula ஓட alignment glass க்கு எப்படி convert ஆகுதுங்கறத நீங்க பாருங்க. So பார்த்துட்டு let us go to the answer. சரியா பசங்களா? கிளியரா இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா இங்கனக்குள்ள கேட்கலாம். So இங்கனக்குள்ள தாராளமா கேட்கலாம். So இப்போ நான் ஃபார்முலாவை அலைன் பண்ணிட்டேன். Once again, medium divided by, this is a lens, yeah, lens divided by medium. Okay, so this is a 5 and the lens is a 1.5. medium நான் ரொம்ப நேரமா கேட்டேன் இல்லையா? So medium என்ன medium? lens first எந்த mediumல இருக்கு? air mediumல இருக்கு. 1 minus 1 of 1 divided by R1 minus 1 divided by R2. இவங்கள அப்படியே வச்சுக்கலாம். So 5 is equal to 1.5 minus 1 of 1 by R1 minus 1 by R2. So 5 is equal to, இந்த இடத்துல 1.5ல எனக்கு 1 போயிடுச்சுனா I will get 0.5 into 1 divided by R1 minus 1 by R2. 0.5 next side கொண்டு வந்துடலாம். 0.5 is equal to 1 by R1 minus 1 by R2. So 0.5 ஓட value 1 by 2. So அது மேல போகும்போது numeratorக்கு போகும்போது the value is becomes as 2, 5 into 2. So simply the values becomes as 10. அப்ப 1 by R1 minus 1 by R2 ஓட value இங்கனக்குள்ள எனக்கு 10 ன்னு கிடைச்சிருச்சு. So இப்போ நம்ம further என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம refractive index of the lens calculate பண்ண போறோம். சரிங்களா? I'm going to calculate the refractive index of the lens நான் calculate பண்ண போறேன். So அதுக்கு again power ஓட formula. So again power ஓட formula நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். That is power of the liquid is equal to refractive index, that is of the lens, that is refractive index of the lens divided by refractive index of the medium minus 1 of 1 divided by R1 minus 1 divided by R2. So இப்போ power ஓட value inversely proportional to the focal length ன்னு தெரியும். So அப்ப இந்த இடத்துல focal length ஓட value is 1 by f, that is a 1 by 100ங்கற வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். So அப்ப நான் அதை இங்கனக்குள்ள அப்ளை பண்றேன். That is 1 divided by minus 100 centimeters எல்லாம் விட்டுறலாம். lens is a 1.5 and medium ஓட value தான் கேட்டிருக்காங்க. So என்னன்னு வெச்சுக்கிறேன். இதோட value தான் இப்ப கண்டுபிடிச்சேன் 10. So 10 நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. So 1 divided by minus 100 is equal to, இப்போ இங்கனக்குள்ள first LCM நம்ம எடுத்துக்கலாம். So first LCM எடுத்தோம்னா 1.5 minus n divided by n into 10 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் இங்கனக்குள்ள ஃபார்ம் ஆகும். So இத நம்ம அப்ளை பண்ணி இங்கனக்குள்ள ஆன்சர் கொண்டு வரணும். So before that if you have any idea தாராளமா இங்கனக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். கண்ணா ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் தாராளமா கேளுங்க பாப்போம். If you have any doubt, so please ask me. Okay.
இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல simplification process நான் ஆரம்பிக்கிறேன் so simplification process 1 divided by 100 centimeter அப்படிங்கறத எழுதி இருப்பேன் that is 10 power minus 2 மேல போகும்போது 10 power plus 2 divided by minus 100 எனக்கு இருக்கும் so அப்ப I will get the value of 1.5 minus n divided by n into 10 அப்ப இது அப்படியே simplify பண்ணா இந்த 100 cancel so இங்கனக்குள்ள எனக்கு என்ன வேல்யூ இருந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு minus 1 is equal to 1.5 minus n divided by n into 10 10 next side கொண்டு வரலாம் minus 1 by 10 is equal to 1.5 minus n divided by n minus 1 by 10 is a minus 0.1 is equal to 1.5 minus n divided by n அவ்வளவுதான் let us do the cross multiplication so minus 0.1 into n is equal to 1.5 minus n minus என்ன next side கொண்டு வாங்க 0.1 n minus of minus plus this is equal to 1.5 so 1ல இருந்து 0.1 எனக்கு போயிடுச்சு அப்படினா பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ வந்து 0.9 positive 0.9 n is equal to 1.5 n is equal to 1.5 divided by 0.9 cancel பண்ணோம்னா நமக்கு 5/3 அப்படிங்கிறது சிம்பிளா கிடைச்சிரும் அவ்வளவுதான் refractive index liquid medium குள்ள வெச்சதுக்கு அப்புறம் calculate பண்ணிட்டோம் so this is a most repeated question எந்த இடத்துலயும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க most important already நான் மார்க் பண்ணிட்டேன் next questionக்கு போலாம் பசங்களா Find the ratio of intensities, the wavelength 500 nanometer and 300 nanometers on Rayleigh scattering. Rayleigh scattering formula la நீங்க கடகடன் சொல்லிரணும் எதுக்காகவும் வெயிட் பண்ண கூடாது so the Rayleigh scattering formula intensity is inversely proportional to the lambda power 4 so I1 divided by I2 is equal to lambda 2 divided by lambda 1 the whole power 4 so lambda 2 300 nanometer la நமக்கு cancel ஆயிடும் 5/3 super தனு that is the right answer கண்ணா next question apply பண்ணு கண்ணா super that is a perfect answer so 300 into 10 power minus 9 nanometer 500 into 10 power minus 9 nanometer whole power 4 வேற கடகடன் அப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பசங்களா எதுக்காக வெயிட் பண்றீங்க 0 எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன் so 3/5 the whole power 4 இதுதான் என்கிட்ட இருக்கு 3/5 the whole power 4 நீங்களே ஆன்சர் சொல்றீங்களா so I1 divided by I2 ratios எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க 3 cross 3 cross 3 cross 3 5 cross 5 cross 5 cross 5 கொடுத்தாச்சு ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம் I am waiting for the answers சொல்ல ஆரம்பிக்கலாம் நீங்க என்னவா இருக்கும் கால்குலேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் போட்டுட்டேன் இதுக்கு மேல ஆன்சர் நீங்க சொல்லலாம் இல்லனா அப்ளை பண்ணிடுவா நானே so 9 9 sir 81 25 sir 625 avloda answer yes 81 divided by 625 is the answer avloda idukana answer kedachirichu so 6th question ku answer nama simple ah calculate பண்ணிட்டு move up பண்ணியாச்சு next question பாருங்க most repeated question பசங்களா most repeated question என்ன அந்த most repeated question that is என்னன்னு பாருங்க ratio of maximum and minimum intensities I max and I minimum hi Manoj Kanna welcome to the session so I max by I minimum அதோட வேல்யூ 13:1 அப்ப ஆம்ப்ளிட்யூடோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல நிறைய இடத்துல மார்க் ரூம்ல இருந்து கூட இதோட ஃபார்மேட்ட நான் சொல்லியிருக்கேன் this is very important சொல்லிட்டேன் yes Danu that is the right answer perfect answer சொல்லிட்டே வர்றக்கனா இந்த क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுடா I am also waiting for your answer so I max நான் ஃபார்முலா சொல்லிறேன் I max divided by I will get the I minimum is equal to 36 divided by 1 so இதே நான் வந்து இந்த 36 divided by 1 எடுத்துக்கிறேன் amplitude கேக்குறாங்க I max divided by
I minimum amplitude connect பண்ற shortcut formula நான் சொல்லியிருந்தேன் பசங்களா. So that is the A1 plus A2 divided by A1 minus A2 the whole square. LHS equal na you can equate the RHS. Okay. So 36 by 1 and 36 ne எழுதிரலாம். So the balance is the A1 plus A2 divided by A1 minus A2 the whole square. Square and next side கொண்டு போங்க. Simply அது root மாறும். அப்ப root of 36 is equal to A1 plus A2 divided by A1 minus A2. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஏன் போடுறேன்னா யாராவது ஒருத்தர் கடகடான்னு போட்டு நீங்க ஆன்சர் போட்டுருவீங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் பொறுமையா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். So root of 36 is a 6 is equal to A1 plus A2 divided by A1 minus A2. Let us do the cross multiplication. 6A1 minus 6A2. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். A1 A2 தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. பசங்களா நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். A1 எல்லாம் ஒரு சைடும் A2 எல்லாம் another சைடும் கொண்டு போலாம். 6A1 minus A1 is equal to A2 plus 6A2. So 5A1 is equal to 7A2. அப்போ A1 by A2 ஓட answer, that is the ratio answer என்னவா இருந்திருக்கும். Final answer வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். You can fill the chat box here and பசங்களுக்கு ஒரு surprise giveaway வேற இருக்கு. 100% ஒரு விஷயத்தை ஃப்ரீயா கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி எட்டெக்ல யாருமே கொண்டு வராத ஒரு surprise giveaway வேற உங்களுக்கு இருக்கு பசங்களா. So stay tuned. 7 by 5 is a perfect answer, Kanna. That is very good, Kanna. Really super. Keep trying is also very important. அதுலயும் perfect போடுறது very very good. Next question. Young's double slit experiment problem இல்லாத ஒரு question paper-ஆ? Chance கிடையாது. So Young's double slit experiment. அதுல 62 fringes. So it is mentioned the number of fringes. That is a 62. Then and the respective fringes எந்த wavelengthல கிடைக்குதுன்னு சொல்லிருக்காங்க. So N1 number of fringes wavelength is a 5893 Armstrong, that is a 10 power minus 10. First one. இந்த இடத்துல suppose நான் violet color-ஆ மாத்திட்டேன். அவங்களுக்கு violet பிடிக்கும் போல. So violet color-ஆ மாத்திட்டாங்க. ஓகேங்களா? So violet-ஆ மாத்திட்டா now the wavelength lambda 2 wavelength color மாறுது. 4359 into 10 power minus 10. Okay? So இப்போ எவ்வளோ number of fringes இங்க எனக்கு கிடைச்சிருக்கும்? இதுதான் question. So இந்த questionக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா, that is the total length அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஃபார்முலாவை இங்க நான் அப்ளை பண்றேன். So that formula is the total length is equal to n into beta. So இந்த இடத்துல உங்களுக்கு எதெல்லாம் சேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய fringe, நம்மளுடைய screen and the light ஓட distance மாத்தல, slit distance மாத்தல. So அப்படி இருக்கிற பட்சத்துல என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும்னா that is a n1 beta 1 is equal to n2 beta 2. So beta is a bandwidth இல்லையா? So அப்ப இந்த bandwidth ஓட formula beta is equal to lambda capital D divided by small d. ஓகேங்களா? So இப்ப இந்த இடத்துல அப்படியே நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். So n1 ஓட வேல்யூ already I know, that is a 62. பீட்டாக்கு lambda 1 நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து screen distance மாத்தல. So capital D அப்படியே தான் இருக்கு. D1 ன்னு வரல. Small dங்கிறது slit distanceம் மாறல. எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு. Is equal to n2. So lambda 2 into capital D divided by small d. Capital D small d எல்லாம் cancel. So now 62 into wavelength ஓட value substitute பண்ணலாம். First one வந்து 5893. So 5893 is equal to n2 divided by lambda 1 ஓட value 4396. Substitute பண்ண வேண்டியதுதான்.
அவ்வளவுதான் பசங்களா. ஆன்சர் கொண்டு வரலாம். கொண்டு வாங்க கண்ணா, எல்லாரும் கொண்டு வாங்க. தனு எல்லாரும் கொண்டு வாங்கடா. So just I multiplied 6365366 divided by 4396. So approximately ஒரு 4400. 10 times na 44,000 இருந்திருக்கணும். 9 times na 39,000 இருந்திருக்கும். இது 36ல தான் இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ இந்த இடத்துல நம்ம அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ அப்போ n2 ஓட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8 times தான் வருது. 83.8 is the approximate answer. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு எனக்கு? 84. சோ ஃபுல் வேல்யூ தான் நீங்க எழுதணும். சோ இட் இஸ் a biggest cancellation அப்படிங்கறனால நான் உங்களுக்கு எழுதிட்டேன். சரிங்களா? இல்லனா உங்களையே போட சொல்லி இருந்திருப்பேன். So biggest cancellationsங்கறனால நான் எழுதிட்டேன். அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாராளமா நீங்களே போடலாம் கண்ணா. So please work பண்ணுங்க. and 8ல தான் ஆன்சர் வரும்ங்கறதையும் நான் ஹைலைட் பண்ணிட்டேன். Yes கண்ணா, very good, very good, superb. 83.8 is the right answer. That's very good. So next question. Light of wavelength lambda is a 5000 Armstrong. டைஃப்ராக்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. உனக்கு ஒரு பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னா, அது வந்து இன்டர்ஃபரன்ஸ், சாரி எஸ் இன்டர்ஃபரன்ஸா இருந்தாலும் அவன் கொஸ்டின்ல இன்டர்ஃபரன்ஸ்னு மென்ஷன் பண்ணிடுவான். YDSC இருந்தாலும் கொஸ்டின்ல YDSC யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதே உங்களுக்கு டைஃப்ராக்ஷனா இருந்தாலும் கொஸ்டின்ல டைஃப்ராக்ஷன் மென்ஷன் பண்ணிடுவாங்க. சோ நீங்க ஃபார்முலா அலைன்மெண்ட்டுக்குள்ள ஸ்பிளிட்டுக்குள்ள போய் யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? எஸ் தனு ஸ்ட்ரைட்டா 84 ரவுண்ட் ஆஃப்ல இங்க போடணும் கண்ணா. ஏன்னா ஒரு ஃபுல் ஃப்ரிஞ்சஸ்னா என்ன? வேவ் தானே. வேவ் ஹாஃப் வேவா இருக்குங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் மாதிரி இல்ல. ஹாஃப் வேவ்னா பாதி ஃபார்ம் ஆகி பாதி இல்லாம போயிருக்குமா நம்ம சொல்ல முடியாது. நம்ம கண்ணுக்கு அது தெரியாம வேணா போயிருந்திருக்கும். சோ யூ ஹாவ் டு ரைட் லைக் அஸ் ரவுண்ட் ஆஃப்ல 84ன்னு போடணும். சரிங்களா? ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க போடுங்க. let us continue with the concept. so wavelength எனக்கு இங்கனக்குள்ள கொடுத்துட்டாங்க. so that is a lambda is equal to 5000 Armstrong. that is 10 power minus 10. இந்த 5 zeros-ஐயும் நான் இங்கனக்குள்ளேயே simplify பண்ணிக்கிறேன். so 5 into 10 power positive 3. so இங்கனக்குள்ள பாருங்க 10 power positive 3 into 10 power minus 10. therefore answer will becomes as a 5 into 10 power minus 7. then slit width that is a small d. Small d is a 2.5 micro. Micro is a 10 power minus 6 meter. So maximum order அப்படின்னு வந்துட்டாவே நீங்க டைரக்டா ஃபார்முலாக்கு ஜம்ப் பண்ணிரலாம். So the maximum order formula is that is a d sin theta is equal to n lambda. எழுதியாச்சு. maximum தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கறத பாருங்க. So maximum தீட்டாவோட வேல்யூ, theta is 90 degree. therefore formula is d is equal to n lambda. அவ்வளவுதான். நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப அவங்க ஆர்டர் மேக்ஸிமம் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆர்டர்னா என்னோட வேல்யூ என்னப்பா 90 டிகிரிலன்னு கேக்குறாங்க. அப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். n is equal to d by lambda. so d யோட வேல்யூ என்ன? 2.5 into 10 power minus 6. lambda ஓட வேல்யூ 5 into 10 power minus 7. ஆன்சர் சொல்லலாம் பசங்களா? சோ ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும்னு நீங்களே எனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லலாம். சோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? லைட் வேவ்லென்த் வாட் இஸ் த ஆர்டர் தானே நமக்கு கேட்டிருந்தாங்க. எஸ் ஆர்டர் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஆர்டர் வருது அப்படிங்கறத நீங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லலாம் கண்ணா. ஹைலைட் பண்ணுங்க. சோ என்னென்னலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? ஆர்டர் என்ன வரும்? வெயிட்டிங் ஃபார் த ஆன்சர்ஸ். சோ இந்த இடத்துல நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் எங்க பாசிபிள்? மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் எங்க பாசிபிளா இருக்கும்? எவ்வளோ நம்பர்ல பாசிபிளா இருக்கிறதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கு. நான் n கண்டுபிடிச்சிருக்கேன். n ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? anyone you can tell me the answer. நான் இன்னும் கால்குலேஷனுக்கு வெயிட் பண்ணணுமா? so this is
25 into 10 power minus 7 divided by 5 into 10 power minus 7. 10 power minus 7, 10 power minus 7 gets cancelled. 1 5 is 5. Yes, that is the right answer. Super kana. So appo இந்த இடத்துல என்னோட வேல்யூவை சூப்பரா சொல்லிட்டோம். So the number of value is 5 is the right answer. Very good. Really appreciated kana. Really appreciated. So next question க்கு நம்ம போகலாம். Compound microscope. அவன் இல்லனா தான் ஆச்சரியம். அவங்க இருந்தா நம்ம ஆச்சரியப்படவே தேவையில்லை. நான் தான் சொல்லிட்டேன், நான் ஒரு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அதை 5 மார்க் ஃபார்ம்ல 2 மார்க் ஃபார்ம்ல 3 மார்க் ஃபார்ம்ல எல்லாத்துலயும் படிச்சு வச்சுக்கணும். நமக்கு டைரக்டா 5 மார்க்கா தான் கேட்பாங்கன்னு எந்த ரூலும் கிடையாது. இட் இஸ் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். கொஸ்டின் படி, இட் இஸ் எ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இதோட மேக்னிபிகேஷன் பவர் 100. சோ இது வந்து பெரிய அளவுல மேக்னிபிகேஷன் பவர் வச்சிருக்கு. சோ 100. இமேஜ் இஸ் ஃபார்ம்டு அட் இன்ஃபினிட்டி. இமேஜ் இன்ஃபினிட்டில ஃபார்ம் ஆயிட்டான். இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போ யூ ஹாவ் டு கால்குலேட் த மேக்னிபிகேஷன், இல்லைன்னா நம்மளுடைய டியூப் லென்த் எல்லாமே இன்ஃபினிட்டி கண்டிஷன்ல பேசணும். ஃபோக்கல் லென்த் எல்லாம் இன்ஃபினிட்டி கண்டிஷன்ல பேசணுங்கிறதுக்காக இதை ஹிண்ட் வேர்டா கொடுத்திருக்காங்க. தென் ஃபோக்கல் லென்த். Focal length is a 0.5 centimeter. So 10 power minus 2. Tube length சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. So எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கறனால பிரச்சனை இல்ல. So 6.5 சென்டிமீட்டர்னே எழுதிக்கிறேன். எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கறனால பிரச்சனை கிடையாதுங்க. So let us write this is in the centimeter. Focal length of the objective lensங்கறனால F0. Focal length of the eyepiece கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒரு question mark. ஓகேங்களா? இப்போ எனக்கு FE வேணும். L, F0, M எல்லாம் கனெக்ட் பண்றேன். இன்ஃபினிட்டி ஃபார்முலா சைட் நான் ஜம்ப் பண்ணுவேன். That is a magnification is equal to L divided by F0 into D divided by FE அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுல இந்த D யோட வேல்யூ என்ன மேம்? கொஸ்டின்ல கொடுக்கவே இல்லையே. தட் இஸ் த லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ. கண்டிப்பா கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் 25 சென்டிமீட்டர். சோ இப்ப எனக்கு தேவைப்படுறது FE. FE நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிட்டு மேக்னிபிகேஷனை இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதிடுறேன். சோ மை ஃபார்முலா வில் பிகம்ஸ் as FE is equal to L ஓட வேல்யூ 6.5 divided by F0 ஓட வேல்யூ 0.5. நான் 5 into 10 power minus 1 எழுதுறேன். into D ஓட வேல்யூ 25. இங்க மேக்னிபிகேஷனோட வேல்யூ பாருங்க, தட் இஸ் 100. அவ்வளவுதான் பசங்களா. இங்க எனக்குள்ள நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் எல்லாத்தையுமே அலைன் பண்ணிட்டேன். 15 is 5, 15 is 5. சோ இங்க எனக்குள்ள 25க்கு நான் 5 யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க மல்டிப்ளை பண்ணி இங்க எனக்குள்ள வேல்யூ சொல்ல ஆரம்பிச்சிடலாம்டாமா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். எதுக்காகவும் வெயிட் பண்ண வேணாம். Focal length of the eye lens 100 can I write like as a 10 power 2. மேல கொண்டு போனா 10 power minus 2. 6.5 into 5. So 6 5s are 30, 5 5s are 25. ஆன்சர் என்ன வந்துருச்சுன்னு பாருங்க. எனக்கு எனக்குள்ள ஆன்சர் வந்துருச்சு. பசங்களா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா சொல்லலாம். எஸ், தட் இஸ் வெரி குட் தானு. 3.25 சென்டிமீட்டரா மறந்துடக்கூடாது கண்ணா. நமக்கு யூனிட்ஸ்ல மார்க் போயிடக்கூடாது. வெரி குட் ஆன்சர் கண்ணா. சூப்பர், ரியலி ரியலி சூப்பர் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி 10 கொஸ்டின்ஸ்க்கும் சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டு ஐ கேன் ரியலி வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் அப்ப நிறைய கொஸ்டின்ஸ் போடணும். சோ சூப்பர். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்படியே MCQஸ்க்கு போயிடலாமா பசங்களா? MCQஸ்க்கு போயிடலாம். MCQஸ்ல தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பிங்க. நான் உங்களுக்காக புக்ல கேட்ட, அதாவது புக் இன்சைட்ல இருந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸா பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்க, ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். So question. Angle of incidence of plane wavefront is 30. ஓகேங்களா? So angle of incidence பத்தி பேசிருக்காங்க. If you know the answer, please do the comment. So this is the reflecting surface. Okay, so this is என்னுடைய reflecting surface. So let us draw a reflecting surface. இங்க நான் draw பண்ணிடுறேன். So next continuous என்னுடைய angle of incidence என்ன சொல்லிருக்காங்கன்னா, that is angle of incident is the 30 degree. எனக்கு இந்த இடத்துல வந்து லைட் விழுகுது.
அப்போ லைட் விழுந்ததும் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில லைன் டிரா பண்ணுவேன். ஓகே, சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில நான் லைன் டிரா பண்ணுவேன். இதுதான் சர்ஃபேஸ்க்கு நம்ம 90 டிகிரில லைன் டிரா பண்றது. சோ சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில எதை நம்ம ஒட்டி டிரா பண்ணுவோம்? நம்மளுடைய அந்த பாயிண்ட ஒட்டி டிரா பண்ணுவோம். டிரா பண்ணிட்டேன். இதுதான் நார்மல் லைன். சோ இந்த இடத்துல என்னுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா 30 டிகிரி. லைட் இன்சிடென்ட் ஆகுது, இன்சிடென்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கும். கரெக்டா? ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க? then the angle between the incident wave and the reflecting surface. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்னா யாரு? இவங்க தான் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இங்க பட்டு இப்படி எனக்கு போயிருக்காங்க. சோ திஸ் இஸ் த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட். அப்ப क्वेश्चनல இந்த ஆங்கிள் என்ன? சோ இந்த இன்சிடென்ட் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள் என்ன? இதுதான் क्वेश्चन. அப்ப நல்லா பாருங்க, இந்த क्वेश्चनல எப்பவுமே நார்மல் லைனோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் எனக்கு எவ்வளவு டிகிரி எடுக்கும்? 90 டிகிரி தான் எடுக்கும். ஆனா அவங்க கேட்டிருக்கிற ஆங்கிள் என்கிட்ட பர்டிகுலரா இன்சிடென்ட்டுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இது எனக்கு 30 டிகிரியை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப பேலன்ஸ் ஆன்சர் என்னவா இருக்கும் பசங்களா? அப்ப பேலன்ஸ் ஆன்சர் என்னவா இருக்கும்னு சொல்லி எனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பேலன்ஸ் ஆன்சர் என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? ஒரு எம்சிக்யூவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். பேலன்ஸ் ஆன்சர் என்னவா இருக்கும்? the total angle is 90 degree. அதுல 30 டிகிரியா ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். கேட்டிருக்கிற क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இன்சிடென்ட் வேவுக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும், இதுதான் இன்சிடென்ட் வேவ், இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். அப்போ பேலன்ஸ் ஆங்கிள் 60 டிகிரி இஸ் a perfect answer கண்ணா. வெரி குட், சூப்பர். 60 degree is a perfect answer. So first questionக்கு perfect answer சொல்லிட்டீங்க. Let us go to the next question. Next question இந்த இடத்துல பாருங்க. They mention refractive index of medium is inversely proportional to the sine of critical angle. அது ஃபார்முலா தான், நமக்கு நல்லாவே தெரியும். refractive index is inversely proportional to the sin IC. இது நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட்டுங்களா? critical angle IC னு சொல்லலாம், C னு சொல்லலாம். So questionல when the light passes from denser medium to rarer medium, அப்போ என்ன நடந்திருக்கும்? when the light passes from denser medium to rarer medium, நான் இப்ப refractive index இந்த இடத்துல total internal reflection நடக்குதுன்னு சொல்றதுக்கு தான் critical angle உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ என்னோட கான்செப்ட் படி இந்த இடத்துல இன்சிடென்ட் லைட் வருது, வந்து பட்டு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு இந்த டைரக்ஷன்ல திரும்பிடுது. அப்படி திரும்பும் போது அதோட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட இன்சிடென்ட் ஆங்கிள் அதிகமா இருந்தாதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். சோ லெட் அஸ் கோ டு த ஆப்ஷன் டி. சோ இன்சிடென்ட் ஆங்கிளை விட கிரிட்டிக்கல் ஆங்கிள் கம்மியா இருக்கணும். அப்பதான் என்ன நடக்கும்? உங்களுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. angle between the ray and wave front. ray and wave front வித்தியாசமா இருக்கே. இது வந்து வேவ் ஆப்டிக்ஸ் क्वेश्चन. நமக்கு இந்த ஆப்டிக்ஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை. இந்த வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் ஈஸி. சோ அப்ப ரே அண்ட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னா when it is a infinite ray இல்லனா a ray from the infinite distance, எனக்கு இந்த மாதிரி parallel wave fronts கிரியேட் பண்ணும். எப்பவுமே இதான் நமக்கு. சோ வேவோட டைரக்ஷனும் ரேவோட டைரக்ஷனும் வேவ் ஃப்ரண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆங்கிள கிரியேட் பண்ணுவாங்க? டயக்ராம பார்த்தே சொல்லிடலாம். சோ வேவோட டிராவலிங் டைரக்ஷனும் வேவ் ஃப்ரண்ட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஆங்கிள கிரியேட் பண்றாங்க? ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. யூ நோ த ஆன்சர். சோ லெட் இட் பீன்னு உட்கார்ந்துருக்க வேண்டாம். சோ ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க பசங்களா. So you know the answer. So கொஞ்சமா அப்படியே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னா that will be very very better. So definitely இதோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 90 degree is the answer. So yes, very good கண்ணா. 90 degree is the answer. So next question. இந்த questionல பெரிய play நடக்கும். அது என்ன playங்கறத சேர்த்து நான் சொல்றேன். Yes, 90 is a wonderful answer கண்ணா.
பாருங்க இங்க எனக்குள்ள என்ன பிளே நடக்கும்ங்கறத சொல்றேன். ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி, வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. क्वेश्चनல கான்ஷியஸா இருக்கணும். எதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க? வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. யார் யாருக்கு? எக்ஸ்ரே அண்ட் விசிபிள் ரே அவங்களோட வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நான் இங்க எழுதி காட்டுறேன். ஆக்சுவலா இந்த 1 மினிட்ல 1 செகண்ட்ல இருந்து 10 செகண்ட்ஸ்குள்ள போட வேண்டிய ப்ராப்ளம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேவ் லென்த் ஆஃப் த எக்ஸ்ரே இஸ் a 1 ஆம்ஸ்ட்ராங் and வேவ் லென்த் ஆஃப் த விசிபிள் லைட் இஸ் a 5000 ஆம்ஸ்ட்ராங் நான் இங்க எனக்குள்ள உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத பாருங்க. அவங்க வெலாசிட்டியோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு பேப்பர்ல வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா இன்னொரு பேப்பர்ல எனர்ஜி ரேஷியோ கேட்கலாம், இன்னொரு பேப்பர்ல ஃப்ரீக்வன்சி ரேஷியோ கேட்கலாம். சோ அப்போ என்ன ரேஷியோ வேணும்னாலும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஃப்ரீக்வன்சி ரேஷியோனா F is equal to C by lambda யூஸ் பண்ணணும். எனர்ஜி ரேஷியோனா E is equal to HC by lambda யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ரேஷியோ வேணாலும் கேட்கலாம். பட் இங்க எங்கிட்ட ஃபார்ச்சுனேட்லி வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரே மீடியம்ல தான் போறாங்க. அதனாலதான் மீடியம் மென்ஷன் பண்ணல. நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்னுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10 power 8. அது ஏர் மீடியம் வேக்யூம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல 7 வேவ்ஸுமே உள்ள வருவாங்க. எக்ஸ்ரேவா இருக்கட்டும், விசிபிளா இருக்கட்டும். அப்போ மீடியம் மாறி மாறி இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. அதனால இவங்களுடைய ஸ்பீட் ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ அப்படிங்கும் போது நம்மளுடைய ஆப்ஷன் 1:1 is the answer. ஆனா எனக்கு எனக்குள்ள வெலாசிட்டி கேட்டுட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் எனர்ஜி, frequency, wavelength கனெக்ட் பண்ற யாரு வேணும்னாலும் உள்ள வரலாம். சோ டோன்ட் forget the concept அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா பசங்களா? சோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ நானும் உங்களோட சேர்ந்து அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். கவனமா பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. velocity of the electromagnetic wave is depends on எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா எனர்ஜி கிடையாது. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடையாது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பொறுத்த வரைக்கும் that energy of electric field will be equal to the magnetic field. So it is highly depends the medium. எந்த மீடியம் வழியா டிராவல் பண்ணுது. சோ அத தான் இது highly depend பண்ணி இருக்குங்கறத நான் சொல்லிடுறேன். So next question பாருங்க. Hertz experiment. The frequency of electromagnetic wave is inversely proportional to பசங்களா தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணலாம். The frequency that is 1 divided by 2 pi root of LC. So இதுல நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லலாம். So don't wait for anything. இது எனக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க பாப்போம். I'm waiting for the answers. MCQக்கெல்லாம் நீங்க ஆன்சரே கேட்க கூடாது, கடகடன்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் புக் இன்சைட் மட்டும் இல்லாம क्वेश्चन பேப்பர்ல ரிப்பீட்டடா வந்தது. Hertz experiment பொறுத்த வரைக்கும் frequency இருக்கும். அந்த frequency inversely proportional to. Yes, very good. Option D is the right answer. Kana perfect. 100 out of 100. Super. Highly repeated question. இது இல்லாம மேக்ஸிமம் क्वेश्चन பேப்பரை என்னமோ தெரியல அவங்க ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. highly repeated question. Solar spectrum is a என்ன ஸ்பெக்ட்ரம்? என்ன கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்? solar spectrum. எப்பவுமே சோலார் ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் தான். அப்ப லைன் ஸ்பெக்ட்ரமா இருக்கிற பட்சத்துல இது எந்த மாதிரியான லைன் ஸ்பெக்ட்ரம்? அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரமா இல்லனா பியூர் லைன் ஸ்பெக்ட்ரமா அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம கேக்குறோம். சோ அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரமா இல்ல பியூர் லைன் ஸ்பெக்ட்ரமா? ஆன்சர் சொல்லலாம். சோ நம்மளுடைய சோலார் ஸ்பெக்ட்ரம் நானே ஆன்சர் சொல்றேன். பிகாஸ் இட்ஸ் a highly important question. ட்ரை பண்ணி பாருங்க. மூவிங் ஃபார்வர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கன்னா சோ சோலார் ஸ்பெக்ட்ரம் இஸ் மார்க் பண்ணிரவா? நானு வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். சோ நான் இங்க மார்க் பண்ண போறேன். சோ அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. So please don't forget, this is the most important question. So மறந்துடாதீங்க. சரியா பசங்களா? Next question. Electromagnetic wave. இப்பதான் நான் சொன்னேன் எனர்ஜியை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாதுன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட்
parallel to the field கண்டிப்பா கிடையாது. direction problem எல்லாம் போட்டீங்க perpendicular to each other. So ஒருத்தருக்கு ஒருத்தர் perpendicular to each other இது கிடையாது. So power is transmitted along electric field, magnetic field. தனித்தனியாலாம் இது transmissions எல்லாம் பண்றதே கிடையாது. So அந்த clearance இருந்தாவே போதும். எனர்ஜி ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவல்னா டோட்டல் எனர்ஜியை அவங்க ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கிறாங்க. நான் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா நீ 5 வச்சுக்கோ, நான் 5 வச்சுக்கிறேன். 7 அப்படின்னு கொடுத்தேன்னா டிவைடட் பை 2 நீ 3.5 வச்சுக்கோ, நான் 3.5 வச்சுக்கிறேன். ஓகே, நான் 11 அப்படின்னு கொடுத்தேன்னா அதே மாதிரி நான் 5.5 வச்சுக்கிறேன், நீ 5.5 வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனர்ஜியை ஈக்குவலா டிவைட் பண்ணிப்பாங்க. எஸ், சோ த ஆப்ஷன் இஸ் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் கண்ணா. இந்த क्वेश्चन பாருங்க, quite reverse. amplitude எனக்கு கொடுத்துட்டாங்க, I max and I minimum கேக்குறாங்க. calculate பண்ணலாமா? amplitudeக்கும் I max I minimumக்கும் நான் இப்பதான் ratios எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். amplitude எனக்கு கொடுத்துட்டாங்க, I max by I minimum கேக்குறாங்க. formula apply பண்ணலாம். எனக்கு முன்னாடி நீங்க apply பண்றீங்களான்னு பார்க்கலாம். வேகமா apply பண்ணுங்க. I max by I minimum is equal to A1 plus A2 divided by A1 minus A2 the whole square. Question la I max by I minimum தான் கேட்டிருக்காங்க. So I max by I minimum is equal to amplitude A ஓட value 5 plus 2 divided by, waiting for your answers kanna. So 5 minus 2 the whole square. So 7 by 3 the whole square. நான் almost answer கொண்டு வந்துட்டேன். I max by I minimum கேக்குறாங்க. So option என்னவா இருக்கும்? Please use the comment box. ஒரு surprise giveaway எல்லாம் இருக்கு. So please stay tuned. So இந்த இடத்துல பாருங்க, I max by I minimum என்னவா இருக்கும்? Almost answerே வந்துருச்சு. ரெண்டு suggestionsல தான் நிக்குது. நீ என்ன கண்டுபிடிக்கிற? If you know the answer, நீங்க எந்த செட்டப்குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். So 7 divided by 3 the whole square கொண்டு வந்தாச்சு. Option B is the right answer because questionல இங்க எனக்குள்ள maximum to minimum intensities னு கேட்டிருக்காங்க. minimum to maximum னு கேட்டிருந்தா answer அப்படியே reverse ஆ மாறி இருந்திருக்கும். So மறந்துடாதீங்க. Next question பாருங்க. In the propagation of light waves, angle between the direction of vibration and plane polarizations. So vibrations க்கும் plane polarizations க்கும் இடையில இருக்கிற angle நானே சொல்றேன் உங்களுக்கு, that is 0 degree. மறந்துட கூடாது. So that is a vibrations க்கும் polarizations க்கும் இடையில இருக்கிற angle, it is always 0 degree. மறந்துடாதீங்க பசங்களா, this is very very important. Okay, next question. Interference of bandwidth. First bandwidth formula ஞாபகம் வரணும். Beta is equal to lambda capital D divided by small d. இதுல என்னவா இருக்கும்? Beta is directly proportional to wavelength. Then beta is directly proportional to the source distance. Beta is inversely proportional to the slit distance. கரெக்ட்டுங்களா? slit distance இல்லைனா நம்ம வந்து என்னன்னு யூஸ் பண்ணிக்கலாம், screen distance னு யூஸ் பண்ணிக்கலாம். So இதுல என்னமா ஆன்சரா இருக்கும்? So capital D small d என்ன ஆன்சரா இருக்கிறதுக்கு chances இருக்கு. So this is a screen distance, this is a sourceல இருந்து எடுத்துக்க கூடிய distance. என்ன ஆப்ஷனா இருக்கும்? நீங்களே சொல்லலாம் கண்ணா, chat boxல நீங்க தாராளமா answers fill பண்ணலாம். whether it is right or wrong, so try is very important. ஓகேங்களா? அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. keep trying அப்படின்னு எப்பவுமே சொல்லுவோம். So இந்த இடத்துல ஆப்ஷன் என்னவா இருக்கும்? all of these is the answer. So that is a screen distance, source distance எல்லாமே பக்காவா எனக்கு அலைன் ஆயிருக்கு. So all of these is the answer here. சரியா பசங்களா? So இந்த இடத்துல பாருங்க, all of these directly proportional to wavelength. கண்ணா, this is beta is directly proportional to wavelength. directly proportional to wavelength இருக்கு. Then directly proportional to source distance அதுக்கும் இருக்கு. Then inversely proportional to the slit distance, that is the screen distance, அதுவும் இருக்கு. So that's why the option D is the right answer on here. சரிங்களா? So இந்த இடத்துல நான் highlight கூட உனக்கு பண்ணிடுறேன். இங்க நம்ம மென்ஷன் பண்றது slit distance நான் மென்ஷன் பண்றேன். So நீங்க இந்த இடத்துல கிளியரா இருந்துக்கங்க. So I hope இப்போ உங்களுக்கு ஆன்சர் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்க. Number of grating elements in the diffraction. Number of grating elements is inversely proportional to the theta
அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஃபார்முலா the inversely proportional to the width. அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்னா reciprocal of a with one grating element, that is a reciprocal of a with one grating element அப்படிங்கறதை இங்க நான் கொண்டு வந்துறேன். Next question. The ratio between the nth dark ring in the air and liquid is known as ratio of radius. So ratio of radius nth dark ring in air and liquid is known as. So liquid க்கும் கேட்டிருக்காங்க. air and liquid ஓட radius க்கு யாருப்பா ஈக்குவலா இருப்பா? So ஒரு வித்தியாசமான क्वेश्चन பார்த்தாவே நமக்கு தெரியுது. Let us check. ஏதாவது ஃபார்முலாஸ் தெரியுமா? என்னென்ன கொடுத்திருக்காங்க? wavelength கொடுத்திருக்காங்க, frequency, refractive index, then refractive index of liquid, refractive index of air. So அப்ப நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. So that is the formula is Newton's order radius formula. Newton's rings order radius formula. R is equal to root of n lambda capital R. So this is a air medium. Then liquid medium க்கு நான் இதே மாதிரி எழுதுறேன். Liquid medium க்கு n ஒரே rings தான், wavelength மாறிரும், refractive index கூட join ஆயிடும், and this capital R, that R is a curvature of lens, மாறதில்லை. So அப்ப ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணலாம். So ரெண்டையுமே பர்டிகுலரா நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். So கரெக்டா நம்ம டிவைட் பண்ணலாமா? So இப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத பாருங்க. So இங்க எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும் இதுக்கு? So இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்? That is R divided by air, R divided by liquid. For which one? Which question number, Guna? Answer is B. So the root of n lambda capital R divided by n lambda dash by mu into R. n cancel, r cancel, mu மட்டும் எனக்கு directly மேல போகும். கண்ணாகுணா which one குமா சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ இந்த இடத்துல wavelength அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கண்டிஷன் வைஸ் அதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு mu மட்டும் தான் ரூட் ஆஃப்ல வந்து உட்கார்ந்துருக்கு. mu is the refractive index of the liquid. அப்போ இந்த இடத்துல எனக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பாருங்க. refractive index of the liquid. 13th question. frequency inversely proportional to frequency நாலயா இது mu கண்ணா c இல்ல. I think so நீங்க c னு பாத்திருந்தீங்கன்னா frequency f is equal to mu by c by lambda. இது mu refractive index. இப்ப பாருங்க உங்களுக்கு சான்சஸ் கரெக்டா வந்திருக்கா? So lambda dash நான் இங்கனக்குள்ள எழுதிக்கிறேன். So this is a lambda dash. இப்ப நான் கிளியர் பண்ணனா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். So this is a lambda dash. So that lambda dash is equal to lambda by mu. இப்ப கிளியரா இருக்கா கண்ணா? lambda by mu. So அப்ப எல்லாருமே எனக்கு கேன்சல் ஆயிட்டு mu மட்டும் பேலன்ஸ் இருப்பாங்க. So refractive index of the liquid. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இங்கனக்குள்ள கேட்கலாம். anyone, if you have any doubt please ask me. இதுதான் ஃபார்முலா நியூட்டன்ஸ் ரிங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓ எஸ் அது பார்க்க மேபி சி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் யூ ஹேவ் ட்ரைட் வெரி வெல் குணா, ரியலி சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. The path difference between the two wavelet at grating increases when? எப்போ increase ஆகும்? The path difference எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? let us check. refractive index grating ஏதாவது சம்பந்தம் இருக்கா? wavelengthக்கும் gratingக்கும் அது path difference எனக்கு கேட்டிருக்காங்க. சோ path difference is a d. சோ அந்த d யோட கனெக்ட் பண்ணும்போது யாருப்பா வந்து அலைன் ஆவாங்க அப்படிங்கறது தான் நம்ம இங்கனக்குள்ள கேக்குறோம். சோ உங்க கமெண்ட்ஸ் நான் இங்கனக்குள்ள பார்த்துட்டே தான் இருக்கேன் பசங்களா. இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். So let us go to the formula path difference. Path difference oda formula, that is del x is equal to d of sin theta. So angle எங்கேயாவது வந்திருக்கான்னு பாருங்க பாப்போம். So angle எங்கேயும் பெருசா வந்த மாதிரி தெரியல. So angle கிடையாது.
சோ அப்ப என்ன இருக்கு d அப்படிங்கிறது தான் width நமக்கு இந்த இடத்துல அவ்வளவுதான். so when the path difference is a del x, when it is increases, அந்த இடத்துல எனக்கு width increase ஆகுது. அதுக்கு அப்புறமா தான் del x க்கு நீ n லாம்டாலாம் கொண்டு வருவ. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறமா தான் del x க்கு நீ n லாம்டாலாம் எடுத்துட்டு வருவ. மறந்துடக்கூடாது. சரியா பசங்களா? எஸ், ரைட் ஆன்சர் குணா. வெரி குட். சூப்பர் கண்ணா. சூப்பர் தனு. கீப் ஆன்சர் கண்ணா. ஆன்சர் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. A light ray is incident on a thin film. Angle of refraction is 0. R ஓட வேல்யூ எப்ப 0 ஆகும்? thin filmல போய் விழுகுது. R ஓட வேல்யூ எப்பப்பா 0 ஆகும்? இதுதான் क्वेश्चन. யாரு 0 வா இருந்தா R வேல்யூ 0 ஆகும்? ஜஸ்ட் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லலாம். R 0 ஆயிடுச்சு. ரிஃப்ராக்ஷனே நடக்கலன்னு சொல்றாங்க. ரிஃப்ராக்ஷனே நடக்கல அப்படின்னா அங்க லைட் இன்சிடென்ட் ஆனது ஏதாவது ஆங்கிளோட இன்சிடென்ட் ஆயிருக்குமா? பிகாஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நான் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன், அது வரைக்கும் நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. சோ இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் நடக்கணும்னா லைட் இப்படி படணும், இப்படி போகணும். நார்மல் லைன் டிரா பண்ணும்போது சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில டிரா பண்ணிருப்பேன். அப்ப லைட் எனக்கு இப்படி வரும், இப்படி டர்ன் ஆகும். சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில டிரா பண்ணிருப்பேன். சோ இன்சிடென்ட் ஆனனால ரிஃப்ராக்ஷன் நடந்திருக்கு. I0, that is very good answer. லைட் எனக்கு இன்சிடென்டே ஆகலன்னா இந்த நார்மல் லைன்லயே டிராவல் பண்ணிருச்சுன்னா ஐயோட வேல்யூவும் 0, ஆரோட வேல்யூவும் 0. இன்சிடென்ட்னு ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन Stokes and anti-Stokes line எடுத்துட்டு வந்திருக்கேன். Stokes lines are lower in frequency. Anti-Stokes lines are higher in frequencies. Yes, option A is the right. Sorry, option C. ஓ இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் சொல்றீங்களா தானு? எந்த क्वेश्चनக்கு கண்ணா ஆப்ஷன் சொல்றீங்க? சோ அப்ப இந்த இடத்துல क्वेश्चन பாருங்க கண்ணா. The difference of frequency of Stokes and anti-Stokes line. இதுதான் क्वेश्चन எனக்குள்ள கேட்டிருக்காங்க. சோ அப்போ இங்கனக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ராமன் ஷிஃப்ட் செக் பண்ண போறோம். சோ தானு இந்த 16க்கு சொல்லிருந்தீங்கன்னா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆன்சர் இதுதானா? இல்ல ஆன்சர் இன்னும் கொஞ்சம் மாறி வரணும், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சோ அப்ப இந்த இடத்துல ஸ்டோக்ஸ் லைன் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு இடையில நமக்கு இங்கனக்குள்ள ஆங்கிள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோக்ஸ் லைனுக்கு இங்கனக்குள்ள எழுதிடுறேன். சோ ஸ்டோக்ஸ் லைன் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. சோ ஸ்டோக்ஸ் லைன் பாருங்க, தட் இஸ் a initial frequency minus the change in frequency ஓட டிராவல் ஆகும். இதே எனக்கு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் நான் எடுத்துக்கிட்டேன்னா இனிஷியல் ஃப்ரீக்வன்சியை ஆட் அப் பண்ணி சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி வரும். தட்ஸ் வை ஐ செட் ஸ்டோக் டைப்போ எரர். ஓகே கண்ணா, தட் இஸ் வெரி குட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாக்ட்லி. ஸோ சூப்பர். ஸோ இந்த இடத்துல ஆன்டி ஸ்டோக்ஸ் ஹேவ் ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றது இந்த அடிஷன் கண்டிஷன்னால தான். இந்த இடத்துல ஸ்டோக்ஸ் ஹேவ் லோயர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றதும் இந்த கண்டிஷன்னால தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃபர்தரா மூவ் அப் பண்றேன். சோ இப்ப டிஃபரன்ஸ் கேக்குறா, சப்ராக்ட் பண்ணணுங்கிறது ரூல். சோ அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணலாமா? சோ சப்ராக்ட் பண்ணும்போது frequency of anti-Stokes minus frequency of Stokes is equal to gamma I plus del lambda minus gamma I minus del gamma. ஓகேங்களா? சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும். ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். எஸ் எஸ் கண்ணா, இப்ப எனக்கு ஆன்சர் நீங்க அலைன் பண்ணி சொல்லுங்க. உங்க டவுட்டுக்கு நான் எனக்குள்ள எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துறேன். சோ மைனஸ் காமா ஐ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் டெல் காமா, தட் இஸ் அ ஃப்ரீக்வன்சி. சோ வாட் இஸ் த क्वेश्चन அப்படிங்கறத இங்க செக் பண்ணிரலாம். If a light ray reflects at 0 degree, does that always mean the ray is incident normally? Are there any special cases where this may not hold true? Okay. Actually இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த இடத்துல கெட்ஸ் கேன்சல் 2 del lambda. நம்மளுடைய லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கோம். There is a no other chances. If the light ஒரு 10 டிகிரில விழுந்தாலும் the value will be 10 degree. லைட் எனக்கு 20 டிகிரில விழுந்தாலும் நான் எனக்குள்ள டிரா பண்றேன். அது வரைக்கும் இந்த கால்குலேஷன் போடுறவங்க செக் பண்ணுங்க. சோ திஸ் இஸ் a diagram.
நீங்க இப்படி விழுந்த லைட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நார்மல் ஆங்கிள் இருந்து தான் எப்பவுமே மெஷர் பண்ணுவீங்க. நார்மல் லைன்ல இருந்து தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ஸும் எப்பவுமே மெஷர் பண்ணுவீங்க. So if a light reflects 0 degree, definitely the incident angle is only a 0 degree and there are no any other chances to make 0 degree of R. R நீங்க 0 பண்றதுக்கு formula wise நீங்க வரீங்க அப்படின்னா அந்த sin R இருக்கிற நிறைய equationsல நீங்க வரலாம். But incident ஓட நீங்க வர்றீங்கன்னா if R is 0 then I has to be 0. இதுதான் condition. நமக்கு options வச்சு தான் இங்க answer choose பண்ணிருக்கோம். Everything is an incident. அதை வச்சு தான் நம்ம choose பண்ணிருக்கோம். But R 0 ஆகணும்னா refractive indexல இருந்து நீங்க நிறைய ட்ரை பண்ணலாம். சரிங்களா? But from the options we have done with the concept. குணா இப்ப clear-ஆ இருக்காடாமா? Optionsல இருந்து தான் நமக்கு answer align ஆயிருக்கு. Yes, yes, Danu and Guna, the answer is so correct. Superb. Next question. Next question. Light travels between two media of refractive indices 1 and 1.5. Then for light, wavelength, frequency ஓட connection எப்படி இருக்கும்? இதுதான் எனக்குள்ள question-ஆ எனக்கு கேட்டிருக்காங்க. So நீங்க சொல்லுங்க. Yes, then no light passes. நார்மலாவே இன்சிடென்ட் ஆகணும்னா அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாவே இருந்திருக்காது கண்ணா, டிரான்ஸ்மிட்டிங் சர்ஃபேஸா இருந்திருக்கும். ஓகேங்களா? சர்ஃபேஸ் எல்லாம் அலைன் பண்ணாம சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் மூவ் அப் பண்றேன். சோ லைட் கொடுத்துட்டாங்க. லைட் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டிசஸும் கொடுத்துட்டாங்க. சோ they gave a refractive indices and they ask for the lightக்கு frequency increase ஆகுமா, wavelength increase ஆகுமா, velocity increase ஆகுமா, யாருமா increase ஆவா decrease ஆவா? So refractive index, wavelength is inversely proportional to refractive index. Lambda, wavelength is inversely proportional to the refractive index. Inversely proportional எழுதிடுறேன். refractive indexக்கு inversely proportional. அப்போ refractive indexக்கு inversely proportionalனா நான் 1ல இருந்து 1.5க்கு போறேன். சோ அந்த இடத்துல கான்செப்ட்ஸ் பாருங்க. refractive index நம்ம எழுதியிருக்கோம். So next என்ன ஃபார்முலா நம்ம எழுதலாம்? ஆக்சுவலி வேவ் லென்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டென்சர் மீடியம்க்கு போக போக வேவ் லென்த் எனக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்திரலாமா? So 1ல இருந்து 1.5க்கு போறேன். frequency is a constant is a very பக்கா ஆன்சர். நான் வந்து இங்க உங்களுக்கு மத்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கேன். So refractive index increase ஆகுது 1ல இருந்து 1.5க்கு போகும்போது வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகணும். ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆன்சர் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். ஆன்சரை தப்பல்ல அதுவும் இல்ல. சூப்பர். So next one இங்க நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். frequency பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. frequency remains constant when it is travel from one medium to another medium. So டைரக்டா நீங்க ஆப்ஷன் டி சூஸ் பண்ணலாம். even though நான் ஆப்ஷன் சி ஏன் வராதுன்னு சொல்றேன். So சி ஏன் வராதுன்னா velocity is equal to இந்த இடத்துல speed of light divided by refractive index. இங்க நீங்க இங்க போகும்போது therefore என்னுடைய velocity decrease ஆகும். So option C is the right answer. Sorry, option D is the right answer. ஓகேங்களா? So why does frequency is remains constant in sense? Just go for the formula. Frequency is equal to V by lambda. Air medium இருந்தா C by lambda. 3 வேரியபிள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் கான்ஸ்டன்டா தான் இருக்கணுங்கிறது ஒரு unwritten ரூல். அப்போ இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நீங்க ஒரு மீடியால இருந்து இன்னொரு மீடியாவுக்கு ஜம்ப் பண்ணும்போது உங்களுடைய வேவ் லென்த்தும் மாறுது, வெலாசிட்டியும் மாறுது. இவங்க ரெண்டு பேரும் அட் டைம்ல சேஞ்ச் ஆகறனால மேத்தமெட்டிக்கலா ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே வருது. ரூல் படி 3 வேரியபிள் இருக்கிற இடத்துல 2 பேரும் வேரியபிள் ஆயிட்டாங்கன்னா ஒருத்தர் கான்ஸ்டன்டா இருக்காங்கன்னு தியரிட்டிக்கலாவும் ப்ரூவ் ஆகுது. இதுதான் கண்ணா. குணா இப்ப கிளியரா இருக்காமா? குணா இப்ப கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஐ ஹோப் சோ இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, refractive index of the glass. இதெல்லாம் क्वेश्चनலயே வரக்கூடாது. ஓகேங்களா? Is this consistency of frequency? Why the color of light does not change? We are talking the wavelength. Wavelength அப்படிங்கிறது. So you still have a confusion.
வேவ் லென்த்ங்கிறது அந்த வேவ் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுங்கிறது தான் டிசைட் பண்ணுது. நீங்க வேவ் லென்த்னா அங்க கலர் சேஞ்ச் ஆகும்னு நினைச்சிருக்கீங்க, அது கிடையாது. சோ வேவ் லென்த்ங்கிறது அந்த அந்த கலர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும். அப்போ அந்த கலர்னால மீடியம்குள்ள அதிக அளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியலங்கிறது தான் இதுக்கான மீனிங். அந்த கலர் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ லூஸ் பண்ணிடுச்சுங்கிற மீனிங் கிடையாது. அந்த வயலட் கலர்னால அதிக அளவு டிராவல் பண்ண முடியல. கம்பேரிட்டிவ் பாருங்க. wavelength is inversely proportional to refractive index. அதுக்குள்ள question number 19 தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். So wavelength is inversely proportional to refractive index, which means இந்த இடத்துல wavelength of the red color is greater than wavelength of the violet color. ஆனா inversely proportional னு வரனால refractive index of the red color is less than refractive index of the violet color. அப்ப அதிக அளவு refract ஆகிற அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்குன்னா violet கலருக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியான வேவ் அந்த லென்த் டிராவலிங் டிஸ்டன்ஸ் தான் பேசுறமே தவிர அந்த கலர்ல அதோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் நடக்குங்கிறத நம்ம சொல்லவே இல்லை. இப்ப கிளியரா இருக்காங்கண்ணா? So refractive index of the glass, that is a √3, that is 1.732. அவ்வளவுதான், 1.732. இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். If you have any doubt, please ask me. Now last but not least question, amount of scattering. Amount of scattering இது எனக்கு போட்டு சொல்லுங்க பாப்போம். Amount of scattering, clear, super தானு, that is a good explanation கண்ணா. So last but not least எனக்கு அப்படியே போட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் இப்படி டிக் பண்ணிடுவேன். So போட்டு சொல்லுங்க பாப்போம். wavelength and amount of scattering உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். wavelength is increased 4 times, then the amount of scattering. என்ன ஃபார்முலாமா வரும் இங்க எனக்குள்ள? simple alignment. If the wavelength of light is increased by 4 times, then the amount of scattering is. ஆன்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஒன்னு 16 வந்திருக்கு, இன்னொன்னு 256. Intensity is inversely proportional to the lambda power 4. So lambda power 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So நீங்க இந்த இடத்துல எனக்கு சொல்லலாம். So lambda power 4 அப்படிங்கிற பட்சத்துல அது இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கானும் எனக்கு சொல்லணும் இல்லையா? So ரெண்டுமே இருக்கு. So this wavelength is becomes as 4 times. So the actual intensity ல இருந்து என்னுடைய change in intensity 1 divided by 4 times of lambda the whole power 4. Therefore 1 divided by 256 lambda power 4. இது அப்படியே நான் ஐன்னு எழுதிட்டேன்னா I dash, yes, D is the right answer. So I divided by 256, yes, decreases. So we have to be very conscious. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. So option D is the right answer. சூப்பர் பசங்களா, சூப்பர். So till the end வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொடுத்த ஒரு கம்ப்ளீட் ஃபீல் எனக்கு இன்னைக்கு இருக்கு. பிகாஸ் நான் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் அப் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட சேர்ந்து நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆன்சர் ஏன் வரல, இந்த ஆன்சர் ஏன் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? டைரக்டா இதுதான் ஆன்சர்னு சொல்லாம இது ஏன் வரல, இது ஏன் வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்ணா உங்களுக்கு அப்ப வேவ் லென்த் இந்த இடத்துல கேக்குறாங்க. சோ வேவ் லென்த் லாம்டாவோட ப்ரொபோர்ஷனல் கேக்குறாங்க. இன்டென்சிட்டி என்ன ஆகுங்கிறது தான் கொஸ்டின் இந்த இடத்துல. வேவ் லென்த் எனக்கு 4 times இன்க்ரீஸ் ஆச்சுன்னா amount of scattering என்ன ஆகும்? So intensity, that is amount of scattering, I inversely proportional to the wavelength. அப்ப wavelength 4 times வருதுன்னா எனக்கு I வந்து decrease ஆகுது. இதுதான் mean. So that's why we mentioned decreases by 256 times. Clear இருக்காமா? So பசங்களா really thank you. So lesson 5, 6, 7 அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டோம். So 5, 6, 7 அப்படிங்கிற இந்த ப்ராபகேஷனை எடுத்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். So அதுல வரக்கூடிய டாப் 20 கொஸ்டின் கண்டிப்பா படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாதுங்கிற லெசர் கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்துட்டேன். ப்ராப்ளம் பேஸ்டு கான்செப்ட்ஸை நான் எனக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு புக் இன்சைடு MCQஸையும் நான் கொடுத்துட்டேன்.
So எல்லா क्वेश्चंसையுமே கொடுத்தாச்சு. உங்களுடைய வேலை நம்மளுடைய ஈவினிங் லைவ் 6 pm வர்றதுக்குள்ள இந்த லெசன் 5 6 7ல நம்ம கொடுத்த எல்லா क्वेश्चंसையும் ஒரு glance நல்லா படிச்சு எழுதி பார்த்துட்டு அதே மாதிரி அப்படியே என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தென் புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வொர்க் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஹைலி நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிளி லெசன் 5 6 7 ஈவினிங் 6 pm finish பண்ணிரணும்னு ஒரு டார்கெட் வச்சிட்டு உட்காருங்க. நேத்து ஒரு 4 lessons, இன்னைக்கு ஒரு 3 lessons, so 7 lessons நம்ம அழகா முடிச்சிருக்கோம். சரிங்களா? சோ ரொம்ப கான்ஷியஸா இருங்க. And thank you everyone, Danu, Guna, Lavanya, everyone, really thank you so much for the wonderful session. கண்ணா போய் படிச்சிருங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 lessons நாம ஈவினிங் லைவ் கிளாஸ்ல பார்த்தறலாம். ஈவினிங் லைவ் மறக்காம எல்லாரும் வந்துருங்க. And thank you so much for the wonderful session. And நம்ம Xylem பாத்தீங்கன்னா XPL அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. This is completely NEET 2026 targeting online crash course. So இதுல நீங்க இந்த keyword நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா this coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you will get them almost 10% off from the actual price. So online and offline ரெண்டுலயுமே price reductions இருக்கு. So multiple watchings எல்லாமே இங்க இருக்கு உங்களுக்கு. Live recorded sessions, AI Guru, weekly exams எல்லாமே உங்களுக்கு இருக்கு பசங்களா. So don't worry, we are here. So அதனால இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கலாம். So and நம்மளுடைய hand written notes எப்படி எடுக்கலாம்? Just scan this QR code, you will get the hand written notes from our WhatsApp community channel. Okay, don't forget to scan. And really thank you so much for the wonderful sessions everyone. Yes, Guna and Tanu, everyone, really thank you so much for the wonderful session. I will meet you at the next live session today at 6 pm. Please don't forget the lessons are the balance lesson. We will complete and we will wind and we will get ready for our half yearly. Okay, thank you Basanga, thank you so much. Thank you all. Bye.